அத்தியாயம் 21. இது என்னோட கேஸ். மறுநாள் காலை 11 மணி. கமிஷனர் முன்னிலையில் உடலின் பல இடங்களில் பேண்டேஜ்களுடன் அன்பு செல்வனும் சில இடங்களில் பேண்டேஜ்களுடன் சத்தியமூர்த்தியும் நின்றனர். அன்பு செல்வன், why don't you take a break? இவ்வளவு தூரம் ஆன பிறகு ஏன் சிரமப்படுறீங்க என்று கமிஷனர் கூற, அதற்கு அன்பு செல்வன், சார் இது என்னோட கேஸ், 80% முடிச்சிட்டேன். லாஸ்ட் 20% வேலையை மட்டும் யாரோ பண்ணிட்டு பேரை வாங்கிட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்லை சார். அது மட்டும் இல்லாம இத்தனை நாளும் தூங்காம சாப்பிடாம படாத வேதனை எல்லாம் பட்டுத்தான் இந்த கோஸ்ட் கேங் நெருங்கிட்டு இருக்கோம். இப்ப கேஸை கைமாத்தி விடுறது இஸ் நாட் எ குட் ஐடியா சார். அன்பு செல்வன், கேஸை கைமாத்தி விடணும்னு எங்களுக்கு ஒன்றும் ஆசை இல்லையே. உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க சரியாயிட்டு வர வரைக்கும் திருடனுங்க வெயிட் பண்ணுவானுங்களா இல்ல டிபார்ட்மெண்ட் தான் வெயிட் பண்ணணுமா? சார், ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் யாரையும் வெயிட் பண்ண சொல்லல சார். நான் இன்னையிலிருந்து டியூட்டியில ஜாயின் பண்ணிக்கிறேன். விளையாடாதீங்க அன்பு சார். இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நடக்கவே கஷ்டப்படுறீங்க, நீங்க திருடனை பிடிக்க போறீங்களா? சார், நான் பிடிக்க போறது பிக் பாக்கெட் அடிக்கிறவன இல்ல சார். அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு வாரத்துல இந்த கூட்டத்தை நான் பிடிச்சு காட்டுவேன் சார். எதுக்கு சார் இந்த வேண்டாத கஷ்டம் உங்களுக்கு? செத்த ரெஸ்ட் எடுங்களேன், மிச்சத்தை ரகுவரன் பார்த்துப்பாரு. ஏன் அவர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? வித் ஆல் ரெஸ்பெக்ட் சார், ஒரு எஸ்பி காணாம போய் 3 நாள் ஆகியும் நீங்க சொன்ன அந்த ஆபீசரால கிட்ட நெருங்க கூட முடியல. இந்த மாதிரி ஆட்களை நம்பி நான் உயிரை பணையம் வச்சு வேலை பார்த்த கேஸை கொடுக்க முடியாது சார். தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க சார். கமிஷனருக்கு என்ன பதில் சொல்வது என தெரியவில்லை. அமைதியாக இருந்தார். ஆமா, என்ன அது ஒன்னு கடத்தினது கோஸ்ட் கேங் இல்லன்னு பழைய கேஸ் பகைன்னு மென்ஷன் பண்ணிருக்கிற ரிப்போர்ட்ல. அதான் சார் உண்மை. சார், இப்ப என்ன, உன் கேஸ உன்கிட்டயே கொடுக்கணும் அவ்வளவுதானே? சரிப்போ, ஆனா 1 வாரம் தான் டைம். ஏற்கனவே உன்னை கடத்தினது கோஸ்ட் கேங்குன்னு நியூஸ் பரவுனதுல சென்ட்ரல் வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நீ சீண்டுனதால அவனுங்க போற பக்கமெல்லாம் விசிட்டிங் கார்டு மாதிரி ஒரு அட்டையை வர விட்டுட்டு போறானுங்க. எனக்கு பிரஷர் அதிகமாயிடுச்சு. சீக்கிரம் முடிப்போ. ஷூர் சார். நல்லா கேட்டுக்கோங்க அன்பு, 1 வீக் மட்டும்தான், போயிட்டு வாங்க. அன்பு செல்வன் இந்த உடலை வைத்துக் கொண்டு நிச்சயம் இந்த வழக்கை முடிக்க மாட்டார் என முழுமையாக நம்பினார் கமிஷனர். ஆனால் அன்பு செல்வன் அதிரடி ஆட்டத்தை ஆரம்பித்தார். சத்தியமூர்த்தி சார், நாம இத்தனை நாள் தப்பான டைரக்ஷன்ல தான் விசாரிச்சிட்டு இருக்கோம். ஏன் சார் அப்படி சொல்றீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி திருட்டு போன எல்லா வீட்டுக்கும் போன் பண்ணுங்க. அவங்க வீட்டில இருந்து எடுத்துக்கிட்டு போன அந்த குத்து விளக்கு எப்ப வாங்கினது, எங்க வாங்கினதுன்னு விசாரிங்க. சார், இது ஏதோ இடியாப்ப சிக்கல் மாதிரி இருக்க. அத்தனை குத்து விளக்கு, அத்தனை கடை, எப்படி எதை வச்சு கண்டுபிடிக்க போறோம்? அது உங்களுக்கே தெரியும். சீக்கிரம் கால் பண்ணுங்க. அரைமனதாக ஒப்புக்கொண்டு ஒவ்வொருவருக்காக கால் செய்து தகவலை நோட் செய்ய ஆரம்பித்தார் சத்தியமூர்த்தி. கிடைக்கும் தகவல்கள் அவரை ஆச்சரியப்படுத்தின. அன்பு செல்வன் தன் காலில் இருந்த புண்ணுக்கு மருந்து போட்டுக் கொண்டிருந்தார். சார் என மிக சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடி வந்தார் சத்தியமூர்த்தி. என்ன சார், இப்பதான் உடம்ப ஒட்ட வச்சு அனுப்பி இருக்கிறானுங்க, கரண்டு விழுந்துட போகுது, பார்த்து. விளையாடாதீங்க சார், நான் எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டேன். எல்லா குத்து விளக்குமே கடைசி 6 மாசத்துக்குள்ளதான் வாங்கியிருக்காங்க. எல்லாரும் ஒரே கடையில தான் வாங்கியிருக்காங்க சார். அந்த கடை பேர் என்ன? ஸ்ரீலால் ஜுவல்லர்ஸ் சார். மும்பை தான் ஹெட் பிரான்ச். சென்னையில டி நகர்ல உங்களுக்கு ஒரு பிரான்ச் இருக்கு. அங்கதான் எல்லாருமே அந்த குத்து விளக்க வாங்கியிருக்காங்க. அவ்வளவுதான், சிக்குனாங்கடா என மனதிற்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் அன்பு செல்வன். ரைட், முதல்ல அந்த கடைக்கு போகணும், வாங்க. இருவரும் ஸ்ரீலால் ஜுவல்லர்ஸ் கடைக்கு சென்றனர். வழக்கமான நகைக்கடை அம்சங்களை தாண்டி இந்த கடை இன்னும் பிரம்மாண்டமாக இருந்தது. நகைக்கடைகளுக்கே உரிய ஆடம்பர வரவேற்பும் கவனிப்பும் இந்த இருவருக்கும் கொடுக்கப்பட்டது. உடனே சத்தியமூர்த்தி, நாங்க போலீஸ், உங்க மேனேஜரை பார்க்கணும் என அங்கு வேலை பார்க்கும் பெண்ணிடம் சொல்ல மேனேஜர் வரவழைக்கப்பட்டார். அவரின் பெயர் சித்தார்த். ஹாய் சார், ஐம் சித்தார்த். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ சார்? உங்க கடையில வெண்கல குத்து விளக்கு இருக்கா? ஓ எஸ் சார். தங்க நகை கடை தானே, இந்த ப்ராடக்ட் எல்லாம் இருக்குமா என்ன? இல்ல சார், பூஜைக்கு சாமி ரூம்ல வைக்கிறதுக்கு தேவையானதை ப்ரொவைட் பண்றோம். நகையை வாங்குறவங்க அப்படியே சென்டிமெண்டா சாமி ரூமுக்கும் ஏதாவது வாங்குவாங்க. அதான் நல்ல பிசினஸ் டாக்டிக் இல்ல சத்தியமூர்த்தி சார்? சித்தார்த், லாஸ்ட் 6 மாசத்துக்குள்ள எத்தனை வெண்கல குத்து விளக்கு வந்திருக்கு, எத்தனை வித்து இருக்கு, இந்த டீட்டெயில்லாம் எங்களுக்கு வேணும். சார், நீங்க கேட்கறது நிஜமாவே ரொம்ப பெரிய டாட்டா சார். பிகாஸ் கிட்டத்தட்ட 10 மாசமா இந்த வெண்கல குத்து விளக்க ஆஃபர்ல சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கன்சைன்மெண்ட்ல 100 ல இருந்து 150 விளக்கு வரும். அதெல்லாம் கிட்டத்தட்ட 2 வீக்ஸ்க்குள்ள வித்துரும்.
அப்படின்னா கிட்டத்தட்ட 2000 குத்து விளக்கு பையர்ஸ் டீடைல்ஸ் கேக்குறீங்க. எங்க சிஸ்டம்ல இருந்து அதை தேடி எடுக்கவே 2 நாள் ஆகும் சார். என்ன விளையாடுறீங்களா? போலீஸ் கேட்டா எடுத்து கொடுக்கணும் சார். ப்ளீஸ் கோவப்படாதீங்க சார். எங்க சிஸ்டம்ல ரொம்ப பழசு, சென்டிமெண்டா முதலாளி வச்சுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கன்சைன்மெண்ட் இல்ல ஏதாவது ஒரு குத்து விளக்கோட பில் இருந்தா கூட அந்த மொத்த டீடைல்ஸும் எடுத்துடலாம். எந்த டேட்டாவும் கொடுக்காம எடுக்கிறது கடல்ல கல்லு தேடுற மாதிரி சார். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க சார். அன்பு செல்வன் யோசித்தார். சத்தியமூர்த்தியை பார்த்தார். அவரும் அதையே தான் யோசித்திருப்பார் போலும். அன்பு சொல்லாமலேயே தியாகுவிற்கு கால் செய்தார். தியாகு, சொல்லுங்க சார். தம்பி, அந்த குத்து விளக்கு வாங்கின பில்ல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு டி நகர் வாப்பா. சார், என்ன சார் உங்களோட ரோதனையா போச்சு? ஆபீஸ்ல இருக்கான் சார், எப்படி சார் வர முடியும்? சும்மா ஒரு தடவை நடந்த திருட்டுக்கு எவ்வளவுதான் அலையிறது? திருடனை பிடிச்சி விசாரிக்க சொன்னா ஓயாம எங்களை போட்டு விசாரிச்சுக்கிட்டு. கோபமே படாமல் சிரித்து கொண்டே பேசினார் சத்தியமூர்த்தி. தம்பி தியாகு, இன்னும் அரை மணி நேரத்துல பில்லை எடுத்துக்கிட்டு நீங்க வருவியாம். இல்லன்னா உன் வீட்டுக்கு திருட வந்தது பேய் இல்ல, மனுஷன்தான். திருடனுக்கு பயந்து ஃப்ரெண்டு வீட்டுக்கு நீ ஓடிட்டேன்னு உன் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிடுவேன். என்ன சார் சும்மா பேசிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டிராவல் பண்ணி அங்க வர வேணாம். வைங்க சார். சத்தமாக சிரித்தார் சத்தியமூர்த்தி. 1 மணி நேரத்தில் தியாகு வந்தார். பில்லை கொடுத்துவிட்டு புலம்பியபடி கிளம்பினார். சித்தார்த் அந்த பில்லை வாங்கிக் கொண்டு கையில் ஒரு பெரிய லிஸ்டுடன் வந்தார். சார், இது அந்த டைம்ல சேலான மொத்த குத்து விளக்கு பையர்ஸோட டீடைல்ஸ். இன்ஃபேக்ட் இது எல்லாமே ஒரே கன்சைன்மெண்ட் தான். மொத்தம் 100 குத்து விளக்கு சேலாயிருக்கு. இந்தாங்க என அந்த டீடைல்ஸை கொடுக்க அதை வாங்கிக் கொண்டு இருவரும் அலுவலகம் வந்தனர். ஆச்சரியப்படும் வகையில் இதுவரை திருட்டு நடந்த எல்லா வீடுகளின் விவரங்களும் அதில் இருந்தது. அதாவது இதுவரை திருட்டு நடந்ததில் காணாமல் போன எல்லா குத்து விளக்குகளும் ஒரே கன்சைன்மெண்டில் சென்னைக்கு வந்ததுதான். அன்பு செல்வன் காணாமல் போன போது, பின் மருத்துவமனையில் இருந்தபோது என கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட குத்து விளக்குகள் திருடப்பட்டிருந்தன. மிச்சம் இருப்பது 10 குத்து விளக்குகள் தான். சத்தியமூர்த்தி சார், இவனுங்க ஏன் இந்த குத்து விளக்குல குறி வச்சு திருடுறானுங்கன்னு தெரியல. ஆனா நம்ம கையில இருக்கிற டேட்டா படி அடுத்த இந்த 10 இடங்கள்ல ஏதோ ஒரு இடத்துல தான் திருட்டு நடக்க போகுது. சார், செம்ம சார். ஒரு வாரம் இல்ல, அடுத்து அவனுங்க எப்ப திருடணும்னு கால் எடுத்து வச்சாலும் தொக்கா தூக்குறோம். இனி அவனுங்களை விடவே கூடாது சார். நீங்க உடனே இந்த 10 வீட்டுக்கும் போலீஸ் ப்ரொடெக்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி பேனிக் ஆக வேணாம், கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. இன்னைக்கோ நாளைக்கோ அவங்கள பிடிச்சாகணும். அன்பு செல்வனின் ஆணைப்படி 10 வீடுகளிலும் காவலுக்கு ஆட்கள் போடப்பட்டது. கோஸ்ட் கேங் வந்தால் பிடித்து விடலாம் என எல்லோரும் தயாராக இருந்தனர். இந்த 10 ஏரியாக்களையும் எளிதில் சென்றுவிடும் ஒரு மத்திய தொலைவில் அன்பு செல்வன் கோஸ்ட் கேங்கின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தார். இவர்கள் எதிர்பார்த்தது போல கோஸ்ட் கேங்கும் வந்தது. என்ன நடந்தது? அத்தியாயம் 22. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ரம்யாவின் வீட்டில் கோபியும் மாயாவும் கேரம் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது மாயாவுக்கு ரவியிடமிருந்து போன் வந்தது. ஹலோ ரவி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ சேஃபா? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். எப்போ வர பிளான்ல இருக்க? ஏற்கனவே கல்யாண தேதி போய் 1 வாரம் ஆச்சு. எப்போ கல்யாணம் வைக்க போறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீ அங்கேயும் நான் இங்கேயும் இருக்கிறதுமே எனக்கு பிடிக்கல. ரவி, எனக்கு புரியுது. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இங்க ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்சிரும் சீக்கிரம். என்ன ஃபார்மாலிட்டிஸ்? நிறைய டைம் சொல்லிட்டேன். நீ கிளம்பி வா. அங்க இருக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு இந்த ஃபார்மாலிட்டிஸை பார்த்துக்கலாம்னு. ரவி ப்ளீஸ், எனக்கு ஒரு 1 வீக் மட்டும் டைம் கொடு, வந்துடுறேன். ப்ளீஸ்டா, கோச்சிக்காத. ரம்யாவும் கோபியும் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்து கொண்டனர். மாயா அவர்களை பார்த்து லேசாக முறைத்து விட்டு செல்போனை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்று விட்டாள். ஏக்கா, அப்படியே நீங்க வந்து உட்காருங்க, ஒரு ஆட்டத்தை போட்டுருவோம். ரம்யாவும் சரி என தலையாட்டியபடி மாயா இடத்தில் இருந்து விளையாட ஆரம்பித்தாள். அப்புறம்டா கோபி, அரியர்லாம் இல்லாம கிளியர் பண்ணிடுவியா? அதெல்லாம் அசால்ட்டுக்கா. இந்த வாய்க்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. என்னடி நீ உட்காந்துட்ட? ஏக்கா, நீங்க என்ன போனது வந்துட்டீங்க? பேசி முடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் முடிஞ்சது. சரி வா, நீயே உட்காரு. இல்ல இல்ல, நீ விளையாடு என்று சொல்லிவிட்டு அருகே இருந்த சேரில் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தாள். என்னக்கா யோசிக்கிறீங்க? எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. எதுக்கு இவனுங்க குத்து விளக்க குறி வச்சு திருடணும்? அதான் எனக்கும் பிடிபடவே மாட்டேங்குதுக்கா.
ரம்யா தன் பங்குக்கு, அந்த குத்து விளக்குல அப்படி என்னதான் இருக்கோ, கடவுளுக்கும் கடைக்காரனுக்கும் திருடியவனுக்கும் தான் வெளிச்சம். டேய், நீ இங்க பார்த்து விளையாடுடா. ஏய், என்ன சொன்ன? என்னடி? இப்போ கடைசியா ஏதோ சொன்னியே. அந்த குத்து விளக்குல அப்படி என்னதான் இருக்கோ, கடவுளுக்கும் கடைக்காரனுக்கும் திருடியவனுக்கும் தான் வெளிச்சம்னு சொன்னேன். ஏய் ரம்யா, ஒருவேளை குத்து விளக்குல வேற ஏதோ இருக்குமோ? அது தெரிஞ்சுதான் அதையே குறி வச்சு திருடுறானுங்களோ? தெரியலையே. கோபி, தளபதி கூட ஏதோ நகை கடை அசைன்மெண்ட் சொன்னால. ஆமாக்கா, ஆனா அதான் எந்த நகை கடையிலயும் திருட்டு நடக்கவே இல்லையே. ஏதோ பெருசா நடந்திருக்குடா, அது என்னன்னு தான் புரிய மாட்டேங்குது. அடியே ப்ளீஸ், இப்போதான் உயிர் பழச்சு வந்திருக்க, மூடிட்டு இருக்கியா கொஞ்சம் ப்ளீஸ். சரி சரி, டின்னருக்கு என்ன வேணும் சொல்லுங்க, ஆர்டர் போட்டுருவோம். கோபியும் ரம்யாவும் அவரவர் தேவையை சொல்ல ஆர்டர் போடப்பட்டது. மறுமுனையில் கிண்டி கத்திப்பாரா மேம்பாலத்தில் காருக்குள் அமர்ந்தபடி கோஸ்ட் கேங்கின் வருகைக்காக காத்திருந்தார் அன்பு செல்வன். 10 வெண்கல குத்து விளக்குகளையும் வாங்கியவர்களின் வீடுகள் கத்திப்பாரா பாலத்தின் 4 திசைகளிலும் 15 முதல் 20 நிமிட தூரத்தில் தான் இருந்தது. எல்லா வீடுகளை சுற்றிலும் 4 போலீஸ்காரர்கள் கண்காணிப்பில் இருந்தனர். அவர்களுக்கு பசி இல்லை, தூக்கமில்லை. ஒரே ஒரு முறை கோஸ்ட் கேங் வெளியே திருட வந்தால் அவர்களை பிடித்துவிட வேண்டும் என மிக தீவிரமாக காத்திருந்தனர். இரவு கடந்து கொண்டே இருந்தது. சென்னைக்கு உள்ளே மற்றும் வெளியே செல்லும் எல்லா வாகனங்களும் கண்காணிக்கப்பட்டன, சோதிக்கப்பட்டன. இதுவரை கோஸ்ட் கேங்கின் நடவடிக்கை எதுவும் புலப்படவில்லை. நேரம் செல்ல செல்ல இன்று இரவு அவர்களுக்கான முடிவு வரவில்லை என நினைக்கத் தொடங்கினார் அன்பு. என்ன சத்யமூர்த்தி சார், இன்னைக்கு வரமாட்டானுங்க போல இருக்கு? எனக்கு அப்படி தோணல சார், வருவானுங்கன்னு தான் தோணுது. ஏதோ சொல்றீங்க, பாப்போம். வந்தானுங்கன்னா கண்டிப்பா திரும்பி போக மாட்டானுங்க. ஹலோ 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 சார், இங்க நம்மால ஒருத்தர் செத்து கிடக்குறாரு சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, ஓவர். அன்பு செல்வனின் வாக்கி டாக்கியில் மரண செய்தி வந்தது. எந்த இடம் சார்? கட்டுத்தாங்கள், ஜெயா டிவி பேக் சைட் சார். சட்டென வண்டியை எடுத்தார் சத்யமூர்த்தி. அசுர வேகத்தில் கார் இயக்கப்பட்டது. இருவரும் அந்த இடத்திற்கு செல்லும் போது கருப்பு உடை அணிந்த 2 பேர் BMW பைக்கில் மின்னல் வேகத்தில் சென்றனர். இதை பார்த்ததும் சம்பவ இடத்திற்கு செல்லாமல், சார் அந்த வண்டியை ஃபாலோ பண்ணுங்க, ஃபாஸ்ட். உடனே தன்னுடைய வாக்கி டாக்கியை எடுத்து, கண்ட்ரோல் ரூம், கட்டுத்தாங்கல் டு அசோக் பில்லர் ரூட்ல ஒரு BMW பைக் ஃபாஸ்டா வந்துகிட்டு இருக்கு, ஸ்டாப் இட் என மொத்த சென்னை போலீசுக்கும் உத்தரவு கொடுத்தார். மொத்த போலீஸ் படையும் அவரவர் இருக்கும் வாகனங்களை எடுத்துக்கொண்டு அசோக் பில்லர் வந்தனர். இங்கு சத்யமூர்த்தி உச்சபட்ச வேகத்தில் அந்த வண்டியை விரட்டி கொண்டு செல்ல வடபழனி முருகன் கோயில் வழியாக காற்றை கிழித்து கொண்டு சென்றது அந்த BMW பைக். அந்த பாதையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதால் பைக் செல்லும் அளவிற்கு கார் வேகமாக செல்ல முடியாது. அதே நேரம் அதிகமான டிவைடர்கள் இருப்பதாலும் ஒருவர் குறுக்கே வந்தாலும் அடுத்த நொடி மரணம்தான். தடுமாறினார் சத்யமூர்த்தி. முன்பை போல முழு வேகத்தில் விரட்ட முடியவில்லை. முன்னேறி பறந்து கொண்டிருந்தது BMW. இதற்கிடையே அன்பு செல்வன் செல்லும் காரை ட்ராக் செய்தும் அன்பு செல்வன் கொடுத்த அப்டேட்களை வைத்தும் போலீஸ் படை திரண்டு வந்து கொண்டிருந்தது. சத்யமூர்த்தி தன்னால் முடிந்தவரை ஆபத்துகள் ஏற்படாமல் வேகத்தை கூட்டி சென்று கொண்டிருக்க அந்த வழியே இருக்கும் டீ கடையில் டீ குடிப்பதற்காக வந்த இளைஞர்கள் 2 பேர் எதிரே வரும் போலீஸ் வண்டியின் வேகத்தை கணிக்காமல் சட்டென சாலையின் ஒரு முனையில் இருந்து அடுத்த முனைக்கு திருப்ப ஸ்டீரிங்கை இருக்க பிடித்துக்கொண்டு பிரேக்கை அழுத்தினார் சத்யமூர்த்தி. அந்த இளைஞர்களுக்கு மிக அருகில் நூலை விட்டால் இடிக்கும் அளவிற்கு இடைவெளியே இல்லாத அளவிற்கு கடைசி நொடியில் கார் நின்றது. BMW, கோஸ்ட் கேங், சேசிங் எல்லாமே ஒரு நொடி மறந்துவிட்டது சத்யமூர்த்திக்கு. அதீத கோபத்தில் காரை விட்டு இறங்க கார் கதவை திறந்தார். உடனே அன்பு செல்வன், சார் சார் எங்க போறீங்க, வண்டியை எடுங்க என்று அவர் கைகளை பிடித்து இழுக்க அப்பொழுதுதான் மீண்டும் தன்னுடைய வேலை ஞாபகத்திற்கு வந்தது. என்ன நடக்கிறது என்பதே புரியாத அந்த இளைஞர்கள் திருதிருவென முடித்தபடி வண்டியை விட்டு இறங்கி தள்ளிக்கொண்டே கடைக்கு சென்றனர். மீண்டும் காரை எடுத்துக்கொண்டு நேர்பாதையில் சென்றால் BMW சென்றதற்கான அறிகுறியே இல்லை. காரில் குத்திக் கொண்டார் அன்பு செல்வன். சாரி சார், நான் வண்டியை ஒழுங்கா ஓட்டியிருந்தா. சார் உங்க மேல எந்த தப்பும் இல்லை, கையில கிடைச்சு தப்பிச்சிட்டாங்களே சார் என சோர்ந்து போக அவருக்கு மீண்டும் உயிர் கொடுத்தது வாக்கி டாக்கி. ஹலோ 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 சார், இங்க ஒரு BMW ஆக்சிடென்ட் ஆகி கிடக்குது சார், ஓவர். எங்க எங்க லயோலா காலேஜ் கிட்ட சார், ஓவர்.
அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாது என பறந்து சென்றனர். சராசரியாக 20 நிமிடம் எடுக்கும் என்றால் 5 நிமிடத்திற்குள் சைரனை போட்டுக்கொண்டு சம்பவ இடத்தை அடைந்தனர். அந்த இடத்தில் ஒரு போலீஸ் ஜீப்பும் 5 காவலர்களும் இருந்தனர். அன்பு செல்வனை பார்த்ததும் மரியாதை நிமித்தமான சல்யூட் அடிக்கப்பட்டது. சார், அதான் ஸ்பாட், பைக் மட்டும்தான் இருக்கு, ஆல் எஸ்கேப் நினைக்கிறேன் சார் என்று அங்கிருந்த காவலர் ஒருவர் சொல்ல, வண்டி நடு ரோட்டில் அப்படியே கீழே விழுந்து கிடந்தது. 500 மீட்டருக்கு முன்பே அது தரையில் விழுந்து தேய்த்து கொண்டே கல்லூரி வாசலுக்கு வந்திருக்க வேண்டும். இதில் இடித்தது வண்டியை ஓட்டிக்கொண்டு வந்தவர்கள் எந்த பக்கம் போனார்கள் என்பதற்கான எந்த தடயமும் இல்லை. அன்பு செல்வனின் ஆர்வம் உடைந்தது. ஏதோ ஒரு வகையில் கோஸ்ட் கேங் தப்பித்து விட்டது என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. சத்தியமூர்த்தியும் சோர்வடைந்தார். வண்டி நம்பர் எதுவும் இருக்கா? எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு, என்ன ஏதாவது தெரியுமா? இல்ல சார், நாங்க ரோந்து வந்தப்போ ஒரு பெரிய சவுண்டு கேட்டுச்சு. வந்து பாக்குறப்போ இங்க பைக் கடந்துச்சு. எந்த வண்டி மேலேயும் இடிச்ச மாதிரி இல்ல சார். சத்தியமூர்த்தி சார், சிசிடிவி செக் பண்ணுங்க. உடனே அங்கிருந்த காவலர், சார் சாரி சார், சிசிடிவி ஒர்க் பண்ணாது, ஃபால்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம், இன்னும் சரியாகல சார். அன்பு செல்வன் அவரை பார்த்து முறைத்து விட்டு, சத்தியமூர்த்தி சார், அங்க பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருக்கிறவங்க, ரோட்ல படுத்திருக்கிறவங்க யாராவது ஏதாவது பார்த்தாங்களான்னு கேளுங்க. அன்பு செல்வன் தன் வாக்கி டாக்கியை எடுத்து, ஹலோ ஹலோ, லயலோ காலேஜ் கிட்ட பைக் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. ஸோ சுத்து வட்டாரத்துக்குள்ளதான் அவங்க எங்கேயோ இருக்கணும். ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. ஒரு ஏரியா விடாம தேடுங்க. உடம்புல ரத்த காயத்தோட யாராவது வந்தாலோ, சந்தேகப்படுற மாதிரி யாராவது பார்த்தாலோ உடனே அரெஸ்ட் பண்ணுங்க. ஓவர் என கொஞ்சம் ஆவேசமாக அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். யோ, கிளவுஸ் போட்டுட்டு வண்டியை தூக்குங்கயா என்று காவலர் சொல்ல, மற்றொரு கான்ஸ்டபிள், சார் இங்க வந்து பாருங்க. அன்பு செல்வன் திரும்பி பார்க்க, பைக்கின் கீழே லேசாக உடைந்த நிலையில் ஒரு செல்போன் இருந்தது. அன்பு செல்வனுக்கு மீண்டும் நம்பிக்கை வந்தது. செல்போனை வாங்கினார். இந்த செல்போனோட ஓனரு, சிம் கார்டு யார் பேர்ல இருக்கு, கடைசியா யார்கிட்ட பேசியிருக்காங்க, யாருக்கு அதிகமா கால்ஸ் போயிருக்கு, எந்தெந்த லொகேஷன்ல இந்த சிம் ஆக்டிவா இருந்திருக்குன்னு இன்னும் ½ அன் அவர்ல எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு வேணும். இன்னும் இந்த சேஸில் உயிர் இருந்தது. அவர்கள் முழுமையாக தன் கையில் இருந்து நழுவவில்லை என உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டுக் கொண்டார் அன்பு செல்வன். அரை மணி நேரத்தில் ரிப்போர்ட் வந்தது. அந்த செல்போன் மற்றும் சிம் கார்டு ஞானேஷ் என்பவன் பெயரில் வாங்கப்பட்டிருந்தது. அது கடைசியாக சைதாப்பேட்டையில் இருக்கும் TNHB பிளாட்டில் தான் இயக்கத்தில் இருந்திருக்கிறது. மொத்த போலீஸ் படையுடன் அன்பு செல்வன் அந்த இடத்திற்கு சென்றார். ஒரு வீடு விடாமல் எல்லா வீடுகளிலும் சோதனை நடத்தினார். சோதனையின் முடிவில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். கோஸ்ட் கேங்கை பிடித்து விட்டாரா அன்பு செல்வன்? அத்தியாயம் 23. 3 பேர் கைது. சைதாப்பேட்டை TNHB குடியிருப்புக்குள் புகுந்தது போலீஸ் படை. ஒவ்வொரு வீட்டையும் தனித்தனியாக சோதனை செய்தனர். அப்பொழுது C பிளாக் லிப்டில் ரத்தம் சொட்டி இருப்பதை பார்த்த கான்ஸ்டபிள் அன்பு செல்வனிடம் விவரத்தை சொல்ல அந்த இடத்திற்கு ஓடினார். C பிளாக்கின் ஒவ்வொரு தளத்திலும் லிப்டை நிறுத்தி சோதனை நடந்தது. அப்பொழுது 3வது தளத்தில் இரத்தக்கரையை கால்களால் துடைத்தது போன்ற தடயம் இருந்தது. மொத்த போலீஸ் படையும் 3ஆம் தளத்தில் இருக்கும் எல்லா வீடுகளிலும் சோதனை செய்தனர். அப்பொழுது ஒரு வீட்டின் கதவை எவ்வளவு தட்டியும் யாரும் திறக்கவில்லை. அன்பு செல்வனுக்கு சந்தேகம் வந்தது. வீட்டின் கதவை உடைத்து உள்ளே போக 2 பேர் கையிலும் கால்களிலும் இரத்த காயங்களுடன் இருக்க, ஒரு பெண் அவர்களின் காயத்திற்கு மருந்து போட்டுவிட்டபடி இருந்தாள். திடுதிடுவென போலீஸ் கூட்டம் கதவை திறந்து கொண்டு உள்ளே வருவதை பார்த்து கொஞ்சமும் சலனப்படாமல் அமர்ந்திருந்தனர் மூவரும். உன் பேர் என்னடா? எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? என் பேரு நகுலன், இவ ரஞ்சிதா. டேய், உன் பேர் என்ன? ஞானேஷ். சார், உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்ப கதவை உடைச்சிட்டு உள்ள வந்து சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? சத்தியமூர்த்தி ஞானேஷ் கன்னத்தில் பலார் என்று அறிந்துவிட்டு, பேரை கேட்டா பேரை சொல்லுடா. ஞானேஸ்வரன். அரெஸ்ட் பண்ணுங்க சார். திடுதிடுவென கைவிலங்கு கொண்டு வரப்பட்டது. 3 பேரும் கைது செய்யப்பட்டனர். சென்னை நகரை உலுக்கி வந்த கோஸ்ட் கேங் எனும் திருட்டு கும்பலில் இருந்து 3 பேரை கைது செய்ததாக காவல்துறை தகவல். இது குறித்து விசாரணை அதிகாரி அன்பு செல்வன் அளித்த பேட்டியில், ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் கோஸ்ட் கேங்ல இருந்து 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். மொத்தம் 7 பேர். மிச்சம் இருக்கிற 4 பேரையும் கூடிய சீக்கிரம் பிடிச்சி சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்துவோம்.
இந்த ஆபரேஷன்ல என் கூட இருந்த சத்யமூர்த்தி சார் அப்புறம் என்னோட மொத்த டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பொழுது விடியும் போது எல்லா செய்தி சேனல்களிலும் ஓடிய பேட்டி இது. அன்பித் செல்வன் கோஸ்ட் கேங்கை பிடித்து விட்டார் என்றவுடன் ஒரே இரவில் மொத்த சென்னை மக்களின் ஹீரோவாக மாறிவிட்டார் அன்பித் செல்வன். காவல்துறையிடம் இருந்தும் அரசியல் வட்டாரங்களில் இருந்தும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருந்தது. ரகுவரன் உள்ளிட்ட அன்பித் செல்வனை பிடிக்காத அதிகாரிகளுக்கு வயிற்றில் நெருப்பு எறிவது போல் இருந்தது. வேறு வழியில்லாமல் அவர்களும் கைகுலுக்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். முறையாக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது. இவர்களுக்கு எதிரான ஆதாரமாக அந்த செல்போனும் சம்பவத்தன்று கை கால்களில் இவர்கள் காயத்துடன் இருந்ததும் வீட்டில் நிறைய கருப்பு துணிகள் இருந்ததும் என குறிக்கப்பட்டது. மூவரையும் தனித்தனியாக விசாரணைக்கு உட்படுத்தினார் அன்பித் செல்வன். முதலில் ரஞ்சிதா விசாரிக்கப்பட்டாள். சார், என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? உங்களோட மிச்சம் இருக்கிற கூட்டாளிங்க எங்க இருக்காங்க? சார், யார் என் கூட்டாளிங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சரி, நீ யாரு? எந்த ஊரு? என் பேர் உங்களுக்கு தெரியும். என் சொந்த ஊரு காரைக்குடி. இங்க தான் படிச்சிட்டு இருக்கேன். அந்த 2 பசங்களுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். ஒன்னா படிக்கிறோம். எங்க படிக்கிறீங்க? சென்னை லா காலேஜ். ஓ, லா ஸ்டூடெண்ட்ஸா? சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு திருடுறீங்க. சார், இந்த திருடுறோன்னு அனாவசியமா பேசாதீங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. எதுக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு இப்படி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சரி, நீங்க எந்த தப்பும் பண்ணல. அன்னைக்கு அந்த 2 பசங்களுக்கும் ஏன் அடிபட்டு இருந்துச்சு? கீழே விழுந்துட்டானுங்க, அடிபட்டுருச்சு. நான் மருந்து போட்டு விட்டேன். இதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணீங்களா? விசாரணை நடந்து கொண்டே இருக்க பக்கத்து அறையில் கண்ணாடி வழியாக நடப்பதை பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருந்த சத்தியமூர்த்திக்கு கடும் கோபம் வந்தது. திருட்டு நாய்ங்க, திமிர பாத்தியா? இதுங்களையெல்லாம் அடிச்ச சாவடிக்கணும் என பற்களை கடித்தபடி சொல்லிக் கொண்டிருந்தார். சரி, எந்த ஏரியால கீழே விழுந்தானுங்க? எதுல இருந்து கீழே விழுந்தானுங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. வந்தானுங்க, மருந்து போட்டேன், நீங்க வந்துட்டீங்க. என்ன பொறுமையா பேசிட்டு இருந்தா ரொம்ப திமிரா பேசிக்கிட்டே இருக்க? சார், என்ன குரலை ஒசுத்துறீங்க? ஒரு பொண்ணை லேடி போலீஸ் இல்லாம விசாரிச்சுட்டு இருக்கீங்க. கோர்ட்ல சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? அது மட்டும் இல்லாம அவனுங்க எங்க விழுந்தானுங்க, எங்க போனாங்கன்னு அங்க போய் விசாரிங்க, போங்க. அன்பித் செல்வன் கடுப்புடன் வெளியே வர பெண் காவலர் உள்ளே சென்று ரஞ்சிதாவை இழுத்து சென்றார். தொடர்ந்து நகுலன் இழுத்து வரப்பட்டான். அவனிடம் அன்பித் செல்வன், சாரோட பேரு ஊரு எல்லாம் சொல்றீங்களா? பேரு நகுலன், ஊரு திருச்சி, சென்னை லா காலேஜில் படிக்கிறேன். நைட் ஷோ படத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரப்போ பைக்கில் இருந்து கீழே விழுந்துட்டோம். கிருஷ்ணவேணி தியேட்டர் பக்கத்தில் தான் என் ஃப்ரெண்டு ரஞ்சிதா வீடு. ஸோ அங்கே போனோம். என்ன சார், நான் கேட்காமலேயே எல்லா கேள்விக்கும் பதில் நீங்களே சொல்றீங்க. அமைதியாக இருந்தான் நகுலன். சரி, உங்க வண்டி எங்க ஆக்சிடென்ட் ஆச்சு? எப்படி ஆச்சு? வண்டி நம்பர் என்ன? படத்துக்கு போன டிக்கெட் இருக்கா? சைதாப்பேட்டை மெட்ரோ கிட்ட ஆக்சிடென்ட் ஆச்சு. பைக் என்னோடது இல்லை, ஞானேஸ்வரனோடது. அவங்ககிட்ட போய் மிச்சத்தை கேட்டுக்கோங்க. டிக்கெட் எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்கு. ஓஹோ, சரி. கோஸ்ட் கேங் அப்படின்னு ஒரு கூட்டம் சென்னை முழுக்க திருடிக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? நகுலன் அமைதியாக இருந்தான். அன்பித் செல்வன் நகுலன் கண்களையே பார்த்தார். டேய், பதில் சொல்லுடா. சார், நான் லா ஸ்டூடெண்ட், மறந்துட வேணாம். அது மட்டும் இல்லாமல் நடு ராத்திரியில் பொண்ணோட சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஈவினிங் 6 மணிக்குள்ள கோர்ட்டில் ஒப்படைக்கணும். ஹோப் யூ அவேர் ஆஃப் இட். டைம் ஆகிட்டு இருக்கு, பாருங்க. சத்தியமூர்த்தியின் கோபம் எல்லை மீறி போனது. கண்ட நாயெல்லாம் சட்டம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கு, இவனுங்களெல்லாம் அடிச்சு ஒடுக்கணும் என புலம்பிக் கொண்டே இருந்தார். அன்பித் செல்வன் அமைதியாக இருக்க ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே சென்று நகுலனை இழுத்து சென்றார். பின் ஞானேஸ்வரன் உள்ளே அழைத்து வரப்பட்டான். அவன் முகத்தில் ஒரு நக்கல் சிரிப்பு இருந்து கொண்டே இருந்தது. கண்ணாடியை போட்டுக்கொண்டு திமிருடன் சிரித்தபடியே இருந்தான். பைக் நம்பர் என்ன? ஞாபகம் இல்லை. உன் சொந்த ஊர் எது? சென்னைக்காரன்தான். உன் சொந்த பைக் உனக்கே ஞாபகம் இல்லையா? சார், உங்க ஜீப் நம்பர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சும்மா இதெல்லாம் கேள்வின்னு கேட்டுக்கிட்டு. வண்டி இருக்கு, ஏறி உக்காந்து போறோம். ஆக்சிடென்ட் ஆச்சு, விழுந்துட்டோம், அவ்வளவுதான். சரி, இப்ப வண்டி எங்க? சைதாப்பேட்டை மெட்ரோ பார்க்கிங்ல இருக்கும். இந்தாங்க டோக்கன். அன்பித் செல்வன் அதை வாங்கிக் கொண்டு அவனையும் வெளியே அனுப்பினார். அறைக்குள் சத்தியமூர்த்தி வந்தார். சார், என்ன சார், அந்த நாய்களை பேச விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு திமிரா பேசுதுங்க என கொந்தளித்தார்.
இல்லை சார், ஏதோ பிளான் பண்ணியிருக்கிற மாதிரி தோணுது. லாஸ்ட் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறானுங்க. ஸோ நாம் எப்படி பிஹேவ் பண்ணுவோம், கோர்ட்டில் என்ன நடக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு தைரியமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அப்படியே இந்த டோக்கனை சைதாப்பேட்டை மெட்ரோவில் செக் பண்ணி பைக் எதுவும் இருக்கா, அது ஆக்சிடெண்ட்டாக இருக்கா என்னன்னு விசாரிங்க. கூடவே கிருஷ்ணவேணி தியேட்டரில் இவனுங்க படம் பார்க்க போனானுங்களா இல்லையான்னு சிசிடிவி செக் பண்ணுங்க. சீக்கிரம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் வேணும் எனக்கு. 1 ஹவரில் எல்லா டீட்டெயிலையும் கொண்டு வந்துடுறான் சார். அன்புச்செல்வன் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் இருந்தார். நேரம் கடந்தது. கோர்ட்டில் நகுலன், ரஞ்சிதா, ஞானேஸ்வரன் மூவரும் ஆஜர் செய்யப்பட்டனர். வழக்கு விசாரணை ஆரம்பமானது. அரசு தரப்பு வழக்கறிஞர்: மரியாதைக்குரிய நீதிபதி அவர்களே, கோஸ்ட் கேங் என்ற பெயரில் சென்னையில் கிட்டத்தட்ட 90 இடங்களுக்கு மேல் திருடியும் 10 பேரை கொலையும் செய்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்தான் இந்த 3 பேர் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அதை உறுதி செய்ய 15 நாட்கள் போலீஸ் காவலில் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி அளிக்க வேண்டும். அதற்கு நீதிபதி அவர்கள் மூவரையும் பார்த்து, உங்க சைடு வாதாட வக்கீல் யாரும் இல்லையா? அரசு தரப்புல ஏற்பாடு பண்ணணுமா? ஐயா, காலையில் அரெஸ்ட் பண்ணாங்க, ஏன் எதுக்குன்னு ஒழுங்காக கூட சொல்லலை. இப்போ நீதிமன்றத்தில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. வக்கீல் வைக்க கூட நேரம் இல்லைங்கய்யா எங்களுக்கு. அடுத்து நகுலன்: ஐயா, நாங்கள் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், நாங்களே எங்கள் வழக்கை வாதாடிக்கிறோம், அதுக்கு அனுமதி கொடுங்க. நீதிபதி சிறிது யோசித்துவிட்டு அனுமதி கொடுத்தார். வழக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகுலனுக்கு சாதகமாக அமைந்தது. அத்தியாயம் 24. தட்ஸ் ஆல். நகுலன் தன் தரப்பு வக்கீலுக்கு பதில் அவரை வாதாடுகிறார். ஐயா, போலீஸ் எங்களை கைது பண்ண நைட்டு நானும் என் ஃப்ரெண்டு ஞானேஸ்வரனும் படத்துக்கு போயிட்டு திரும்பி ரூமுக்கு போயிட்டு இருந்தப்போ பைக்கு ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டோம். கை காலில் நல்ல அடி, பைக்கும் உடஞ்சிருச்சு. இந்த நிலைமையில் வண்டியை ஓட்டிட்டு எங்கள் ரூமுக்கு போக முடியாதுன்றதுனால பக்கத்தில் இருக்கிற என் கிளாஸ்மேட் ரஞ்சிதா வீட்டுக்கு போனோம். யாரையோ தேடி வந்த போலீஸு எங்களை பிடிச்சி பொய் கேஸ் போட்டு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ஐயா. அரசு தரப்பு வழக்கறிஞர்: மை லார்ட், சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு ஈக்காட்டு தாங்கல்ல திருட போன இந்த 2 பேர் போலீஸ் அதிகாரியை பார்த்ததும் அவரை குத்தி கொன்னுட்டு அங்க இருந்து BMW பைக்ல தப்பிச்சு போயிருக்காங்க. வேகமா போய் போலீஸ் கிட்ட இருந்து இவங்க தப்பிச்சு போயிட்டாலும் லயோலா காலேஜ் கிட்ட இவங்களே தடுமாறி விழுந்து அங்கிருந்து தப்பிச்சிருக்காங்க. ஸ்பாட்ல ஞானேஸ்வரன் அப்படின்றவரோட போன் கிடைச்சது என நீதிபதியிடம் சொல்லிவிட்டு இந்த மூவரையும் பார்த்த வழக்கறிஞர்: ஞானேஸ்வரன், நீங்க தானே தம்பி? ஆமா சார், இந்த போனு என்னோட போன் தான் சார். திருடர்கள் பயன்படுத்தின பைக்குக்கு கீழே இருந்து தான் இந்த செல்போனை போலீஸ் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்டில இருந்து இவங்க திருட போறப்ப பயன்படுத்துற கருப்பு உடையும் போலீசார் பறிமுதல் பண்ணிருக்காங்க. இந்த 3 பேருக்கும் எதிரான ஆதாரங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலையும் இன்னும் இவங்க கூட்டத்துல மிச்சம் இருக்கிறவங்களை பிடிக்கவும் போலீஸ் காவல்ல விசாரணை பண்ண அனுமதி அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். நகுலன் அன்புச்செல்வனை பார்த்து லேசாக சிரித்தான். சிரித்துவிட்டு, ஐயா, அந்த போனு ஞானேஸ்வரனோடது தான். அந்த போன் தொலைஞ்சு போச்சுன்னு நேற்று ராத்திரி, அதாவது போலீஸ் எங்களை அரெஸ்ட் பண்ண நைட்டே ராயப்பேட்டை போலீஸ்ல நாங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். இதோ அந்த கம்ப்ளைண்ட் காப்பி என தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து கம்ப்ளைண்ட் காப்பியை எடுத்து நீட்ட நீதிமன்ற பணியாளர் அதை பெற்று நீதிபதி முன்பு சமர்ப்பித்தார். அந்த தகவலின்படி திருட்டு நடைபெறுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பே செல்போனை காணவில்லை என ஞானேஸ்வரன் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறான். அதை பார்த்ததும் நீதிபதி அரசு வழக்கறிஞரை பார்த்தார். வழக்கறிஞர் அன்புச்செல்வனை முறைத்தார். அன்புச்செல்வனுக்கு இது அதிர்ச்சியாக இருந்தது. சார், பாக்கெட்ல வச்சுக்கிட்டே வேணும்னே கோர்ட்ல வந்து கொடுக்கறாங்க சார் என மீண்டும் பல்லை கடித்தார் சத்தியமூர்த்தி. அன்புச்செல்வன் எதுவும் பேச முடியாமல் அமைதியாக இருந்தார். நகுலன் தொடர்ந்தான். சார், அந்த போனை யாரோ திருடிக்கிட்டு போய் எங்கேயோ போட்டுட்டாங்க. அதை என்னன்னு கூட விசாரிக்காம நடு ராத்திரி ஒரு பொம்பளை பிள்ளையையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க இந்த போலீஸ். ஐயா, நான் அரசு தரப்பு வக்கீல ஒரு சந்தேகம் கேட்கணும். நீதிபதி அதுக்கு அனுமதி கொடுக்கணும். ப்ரொசீட். வக்கீல் சார், ஆதாரங்கள்ல கருப்பு ட்ரெஸ் ஏதோ சொன்னீங்களே, பேப்பர்ஸை பார்த்து கரெக்டா சொல்லுங்க. கருப்பு துணியா கருப்பு உடையான்னு. வக்கீல் வேக வேகமாக அந்த பேப்பர்ஸை பார்த்தார். அதில் கருப்பு துணி என குறிப்பிடப்பட்டிருந்தது. கருப்பு துணி? வீட்டுல தைக்கிறதுக்காக துணி வச்சிருந்தது ஒரு குத்தமா சார்?
இவங்க ரஞ்சிதா, இவங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ், டிசைனிங் இதெல்லாம் நல்லா தெரியும். அதுல ஆர்வம் அதிகம். அதுக்காக வாங்கி வச்சிருந்த துணி சார் அது. எல்லாவற்றையும் குறித்து கொண்டே வந்தார் நீதிபதி. சார், நான் ஏட்டு சத்தியமூர்த்தி சாரை விசாரிக்கணும், அனுமதி கிடைக்குமா? பெர்மிஷன் கிராண்டட். நகுலனுக்கு எதிர்கொண்டில் சத்தியமூர்த்தி ஏறி நின்றார். சத்தியமூர்த்தி சார், எங்க பைக் டோக்கனை மெட்ரோல கொடுத்து விசாரிச்சிங்களா? விசாரிச்சேன். எங்க பைக் அடிப்பட்ட நிலையில கிடந்துச்சா? சிசிடிவியை செக் பண்ணீங்களா? பண்ண. அதுல என்ன இருக்குதுன்னு நீதிபதி கிட்ட சொல்ல முடியுமா? ஐயா, இந்த 2 பசங்களும் ராத்திரி 2:30க்கு வண்டியை உள்ள தள்ளிக்கிட்டு போனாங்க ஐயா. நீங்க எத்தனை மணிக்கு அரெஸ்ட் பண்ணீங்க? சுமார் 3 மணி இருக்கும் ஐயா. அப்போ அந்த பசங்க சொல்றது உண்மைதான், அப்படிதானே? தியேட்டர் போயிட்டு வந்த பசங்களை தான் கைது பண்ணி இங்க நிக்க வச்சிருக்கீங்க. மை லார்ட், இந்த வழக்கோட கோரே அந்த செல்போன் தான். திருட போறதுக்கு முன்னாடி இவங்க பிளான் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அப்புறம் போலீஸையும் நீதிமன்றத்தையும் குழப்பறதுக்காக இந்த மெட்ரோ தியேட்டர் டிராமாலாம் பிளான்டா இருக்கும். அப்ப போனையும் இவங்களே பிளான் பண்ணி அங்கேயே போட்டுட்டு போனாங்கன்னு சொல்ல போறீங்களா? வழக்கறிஞர் திணறினார். நீதிபதி தலையில் முடித்துக் கொண்டார். மைலார்ட், சந்தேகத்துக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. இது ரொம்ப பெரிய திருட்டு கேஸ். சந்தேகத்தின் அடிப்படையில இவங்களை விசாரிக்க அனுமதி கொடுக்கணும். நீதிமன்றம் இதை மறுக்க கூடாது. எத்தனை நாள்? 15 days மைலார்ட். எதுக்கு 15 நாள்? 3 நாள் தான். அதுவும் நீதிமன்ற காவல் தான். கூட்டிட்டு போங்க என வழக்கு விசாரணையை முடித்து வைத்தார். அன்புச்செல்வனுக்கு என்ன நடந்தது என ஒன்றுமே புரியவில்லை. சத்தியமூர்த்தி தன் வாயாலேயே அவர்கள் தப்பிப்பதற்கான வார்த்தைகளை வாங்கிக் கொண்டார்களே என மிகப்பெரிய ஆதங்கத்தில் இருந்தார். அன்புச்செல்வனுக்கு 3 நாட்கள் மட்டும்தான் அவகாசம். நகுலன் வாதாடியது ஒரு பக்கம் திட்டமிட்டு செய்ததைப் போல் இருந்தாலும் மறுபக்கம் மிக திறமையாகவும் தெளிவாகவும் வாதாடியதையும் உணர்ந்தார் அன்புச்செல்வன். உண்மையில் தவறான ஆட்களை தான் கைது செய்திருக்கிறோமோ என அவருக்கே சந்தேகம் வந்தது. சத்தியமூர்த்தி சார், நாம தப்பு ஏதாவது பண்ணிட்டோமோ? கரெக்டான ஆளுங்களை தான் கைது பண்ணிருக்கோமா? ஏன் சார் இப்படி யோசிக்கிறீங்க? அவனுங்க சொன்ன சீக்வன்ஸ் எல்லாம் பக்கவா இருக்கு. BMW பைக்ல போனவனுங்க இவனுங்க தான் நமக்கு நேரடியா தெரியாதுல்ல சார். நீங்க போட்டு குழப்பிக்காதீங்க. நாம சரியா தான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவு போலீஸ் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள போனப்ப கூட அவனுங்க கண்ணுல பயமே தெரியல. FIR காப்பிய பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட சொல்லாம கோர்ட்ல வந்து சொல்றானுங்க. தெளிவா மூவ் பண்றானுங்க சார். இப்ப 3 நாளைக்குள்ள இவனுங்களை நாம ப்ரூவ் பண்ணணும். அதான் பெரிய பிரச்சனை இப்போ. குழப்பத்துடனே இருந்தார். அவரது குழப்பத்தை அதிகரிக்கும் வகையில் அன்றைய இரவை அடுத்தடுத்து 3 சம்பவங்கள் நடந்தது. இரவு 1 மணிக்கு அன்புச்செல்வனின் செல்போன் அலறியது. ஹலோ, யாரு? சார், அன்புச்செல்வன் சாருங்களா? ஆமா, யாருமா நீங்க? ஏன் அழுவுறீங்க? சார் சார், என் வீட்டுக்கு கோஸ்ட் கேங் வந்திருக்கு சார், சீக்கிரம் வாங்க சார். அன்புச்செல்வன் விருட்டனை எழுந்து கிளம்பியபடியே பேசினார். எந்த ஏரியாமா? வீடு எங்க இருக்கு? சார், உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லொகேஷன் அனுப்புறாங்களாம். சீக்கிரம் வாங்க சார். என் புருஷன் உசுறு உங்க கையில தான் சார் இருக்கு. அனுப்புறாங்களா? யாருமா? கோஸ்ட் கேங்கு தான் சார். சீக்கிரம் வாங்க சார். போன் கட் ஆனது. அன்புச்செல்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அந்த பெண் சொன்னபடி வாட்ஸ்அப்பில் லொகேஷன் வந்தது. சத்தியமூர்த்தி உள்ளிட்ட காவல் படைக்கு சொல்லிவிட்டு அன்புச்செல்வன் அந்த இடத்திற்கு சென்றார். அங்கே ஒரு பெண் கையில் விசிட்டிங் கார்டுடன் ஒற்றைக்காலில் நிற்க அன்புச்செல்வனை பார்த்ததும் தளர்ந்து கீழே உட்கார்ந்தார். அறைக்குள் மண்டியிட்டபடி அந்த பெண்ணின் கணவர் இருந்தார். என்னமா, என்ன நடந்துச்சே? சார், 6 பேர் கருப்பு ட்ரெஸ் போட்டுட்டு வந்தானுங்க. எங்க பூஜை அறையில இருந்த ஒரு குத்து விளக்க மட்டும் எடுத்துட்டு எங்க ரூமுக்கு வந்து தூங்கிட்டு இருந்த எங்களை எழுப்பி என் புருஷ கழுத்துல கத்தி வச்சு உங்களுக்கு போன் பண்ண சொன்னானுங்க சார். அது மட்டும் இல்லை, நீங்களும் எல்லாம் போலீஸ் மாதிரி அப்பாவிங்களை பிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்களான்னு உங்ககிட்ட கேட்க சொன்னானுங்க. அவனுங்க எப்போ போனானுங்க? இப்போ உங்க வண்டி சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் சார் பின்பக்கமா போனானுங்க. ஐயோ கடவுளே! அன்புச்செல்வன் தலையில் அடித்துக் கொண்டார். சத்தியமூர்த்தி சார், எல்லா செக்கிங் பாயிண்ட் அண்ட் ரோந்து போற எல்லாத்துக்கும் அலர்ட் கொடுங்க சார். அப்படியே சிசிடிவியும் பார்த்துருங்க என சொல்லிவிட்டு அப்படியே சோர்ந்து போய் அங்கேயே உட்கார்ந்தார். ஆக பெரிய குழப்பம். உண்மையில் நாம் பிடித்தது அப்பாவிகளை தானா
போக போக கோஸ்ட் கேங் நேரடியாக அன்பு செல்வனிடம் மோதி சவால் விட்டு ஜெயித்துக் கொண்டே இருக்கிறது. நம்பிக்கையை இழந்து கொண்டே இருந்தார். தன்னால் இனி இந்த வழக்கை முடிக்க முடியாது, விலகிவிட வேண்டும் என்று யோசிக்கும் அளவிற்கு தன்னைத்தானே சந்தேகிக்கத் தொடங்கினார். அன்றைய இரவிலேயே 3 கொள்ளைகள் அடுத்தடுத்து நடந்தது. எல்லா இடங்களிலிருந்தும் ஒருவர் அன்பு செல்வனை அழைத்து கோஸ்ட் கேங் வந்திருக்கு வாங்க என அழைப்பார்கள். அங்கு செல்லும் போது அவர்கள் தப்பித்து விடுவார்கள். அன்பு செல்வனை இரவு முழுவதும் ஓடவிட்டு விளையாடியது கோஸ்ட் கேங். அத்தியாயம் 25. அவர்கள் அப்பாவிகளா? கோஸ்ட் கேங்கை பிடித்ததா காவல்துறை? கோஸ்ட் கேங்கை பிடிக்காமல் அப்பாவிகள் 3 கைது செய்திருக்கிறார் எஸ்பி அன்பு செல்வன் என சமூக ஆர்வலர்கள் விமர்சனம். முன்னாள் IAS அதிகாரி இந்த மாதிரி ஒரு சிலர் ஒரு கேஸை முடிக்க முடியாம அப்பாவி பொதுமக்களையும் ஏற்கனவே வழக்கு இருக்கிற சிலரையும் பிடிச்சிக்கிட்டு வந்து பொய் கேஸ் போடுறது இருக்குதான். ஆனா ஒரு சிலர் பண்ணுற தப்பால மொத்த காவல்துறையையும் நாம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. இத நான் ஏன் சொல்றேன்னா, என் காலத்துல ஒரு பொய் கேஸ் கூட போட்டதே கிடையாது. இப்பவும் அந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகள் இருக்கத்தான் செய்யறாங்க என்று பிரபல யூடியூப் சேனலுக்கு அளித்த பேட்டியில் அந்த காவல் அதிகாரி இவ்வாறு பேசியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் உட்பட எல்லோரும் சோசியல் மீடியாவில் தொடர்ந்து அன்பு செல்வனை கடுமையாக விமர்சித்து வந்தனர். அன்பு செல்வன் ஒரு லாயக்கற்றவர் என்றும் பொய் கேஸ் போட்டு அப்பாவிகளை கைது செய்திருக்கிறார் என்றும் அவர்களை அடித்து துன்புறுத்தி ஒப்புக்கொள்ள வைக்க முயற்சிக்கிறார் என்றும் தொடர்ந்து சோசியல் மீடியாக்களிலும் யூடியூப் சேனல்களிலும் பேசிக்கொண்டே இருந்தனர். ஒரு காவல் அதிகாரி எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என ஒரு சிலர் கிளாஸ் எடுத்தனர். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டுதான் இருந்தார் அன்பு செல்வன். அவரது கேரியரில் இவ்வளவு மோசமான சூழ்நிலையை எந்த வழக்கும் கொடுத்ததே இல்லை. இவ்வளவு கெட்ட பெயரையும் வலியையும் நிம்மதியற்ற உறவுகளையும் எந்த வழக்கும் கொடுத்ததே இல்லை. இந்த செய்திகளை பார்த்து கொண்டிருந்த மாயாவால் வீட்டில் அமைதியாக வழக்கு முடியும் என காத்திருக்க மனமில்லை. மீண்டும் தன் வேலையை கோபியுடன் சேர்ந்து தொடங்கினாள். அன்பு செல்வனுக்கு கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து அழைப்பு வந்திருந்தது. உடன் சத்தியமூர்த்தியும் சென்றார். என்ன அன்பு, என்ன நடக்குது? நீ வேகமா 3 பேரை பிடிச்சிட்டேன்னு பிரஸ் மீட்லாம் கொடுத்து பப்ளிசிட்டி பண்ணி விட்டுட்ட. அவனுங்க ஒரே நாள்ல கேஸை முடிச்சிட்டாங்க. என்னதான் நடக்குது? சார் விசாரிச்சுட்டு இருக்கேன் சார். கிழிச்ச என்னையா விசாரிச்ச? பாக்கெட்டுக்குள்ள FIR காப்பியை வச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அந்த இழவை பார்த்திருந்தா கூட கோர்ட் வரைக்கும் போய் அசிங்கப்படாம இருந்திருக்கலாம். நீ விசாரிக்கிற லட்சணம் இப்படி இருக்கு. அன்பு செல்வன் அமைதியாக தலையை கீழே போட்டபடி நின்றார். இப்ப அடுத்து என்னதாயா பண்ண போற? சார் அந்த 3 பேரையும் விசாரிச்சு குறுக்கிட்டார் கமிஷனர். யோ, நீ என்ன ஏமாத்துறியா இல்ல உன்னையே ஏமாத்திக்கிறியா? சார் அப்புறம் என்னையா, அவனுங்க தெளிவா கோர்ட்ல கேஸ் ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டானுங்க. அவனுங்க கிட்ட நீ போய் பிரியாணி வாங்கி கொடுத்து விசாரிச்சதும் ஒத்துக்குவாங்களா? அந்த 3 பேரையும் கஸ்டடியில வச்சு ஒரு மைரியம் புடுங்க முடியாது. எவிடன்ஸ், டைரக்ட் எவிடன்ஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ண போற? கமிஷனர் பேசிக்கொண்டிருக்கும் போதே ரகுபரன் உள்ளே வந்தார். வாங்க ரகு, என்ன? இல்ல சார், அப்பவே கேஸ் என் கைக்கு வந்திருந்தா இந்நேரம் முடிச்சிருப்பேன் சார். ரெஸ்ட்லெஸ்ஸா ஒர்க் பண்ணதுல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டார் போல இருக்கு. இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல சார். சாருக்கு ரெஸ்ட் வேணும்னா எடுத்துக்கிட்டோம். என்ன அன்பு, ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா? அன்பு செல்வன் ரகுவரனை முறைத்தார். அங்க என்னையா பாக்குற? நேத்து ஒரே நைட்ல 3 வீட்டுல திருட்டு நடந்திருக்கு. 3 வீட்டுல இருந்தும் உனக்கு போன் வந்திருக்கு. ஆனா உன்னால போய் யாரையும் பிடிக்க முடியல. உன்னை நம்பி எப்படியா இவ்வளவு பெரிய கேஸ உங்ககிட்ட கொடுக்கறது? அன்பு செல்வனுக்கு கோபமும் அவமானமும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. கனத்த குரலுடன் கம்பீரமாக நிமிர்ந்து கமிஷனர் கண்களை பார்த்து பேசினார். சார், எனக்கு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க. இது என் கேஸ். முன்னாடியாவது இதை நான் ஹேண்டில் பண்ண கேஸ் மட்டும்தான். ஆனா இப்போ இதுல என்னோட மானமும் நம்ம டிபார்ட்மெண்டோட மானமும் இருக்கு. இந்த அன்பு செல்வன் பொய் கேஸ் போட்டு கணக்கு காட்டுற அளவுக்கு கேவலமானவன் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஐ நீட் ஒன் லாஸ்ட் சான்ஸ். ரகுவரன் நக்கலாக சிரித்தார். சிரித்துவிட்டு, அதான் ஏற்கனவே மானத்தை வாங்கியாச்சே சார், இன்னும் என்ன? யோ, நீ வாய முடியா? அன்பு, நீ போலாம். உனக்கு இதுதான் லாஸ்ட் சான்ஸ். நீ பொய் கேஸ் போட மாட்டேன்னு எனக்கு தெரியும். இந்த கேஸை உன்னால மட்டும்தான் முடிக்க முடியும்னு எனக்கு தெரியும். பிரச்சனை என்னன்னா, நம்ம கிட்ட டைம் இல்ல. அந்த திருட்டு பசங்க தெளிவா பிளே பண்ணிட்டு இருக்கானுங்க. டூ சம்திங். கிளம்பு கிளம்பு.
கமிஷனர் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார் என்ற வார்த்தைகளை கேட்டதுமே அன்பு செல்வன் கண்கள் கலங்கியது. அதை தன் கம்பீரமான சல்யூட்டிற்குள் ஒழித்துக் கொண்டார். கிளம்பிய அன்பு செல்வனை மீண்டும் அழைத்தார் கமிஷனர். அன்பு செல்வன் திரும்பி நிற்க, கண்டவன் பேசுறதெல்லாம் காதுல வாங்காத. இன்னைக்கு நீ லாய்க்கு இல்லைன்னு சொல்றவனுங்க நாளைக்கு திரும்ப வந்து கங்க்ராட் சொல்லுவானுங்க. அதை சொல்ல வை, அவ்வளவுதான், கிளம்பு. அன்பு செல்வன் ரகுவரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு இழந்த நம்பிக்கைகளை மீண்டும் பெற்றவராய் ஒரு புது உத்வேகத்துடன் சென்றார். ரகுவரன் முகம் சுருங்கி கருகி இருந்தது. பொறாமைப்படும் எல்லோருக்குமான சாட்டையடியாக ரகுவரன் வாங்கிக் கொண்டார். அன்பு செல்வன் வெளியே வந்ததும், சத்தியமூர்த்தி சார், உள்ள என்ன நடந்துச்சு? அந்த ரகுவரனும் உள்ள வந்தார, கேஸ் ஏதோ? அன்பு செல்வன் பிரகாசமான சிரிப்புடன், அதெல்லாம் இல்ல சார், கமிஷனர் இன்னும் என் மேல ஒரு நம்பிக்கையோட இருக்காரு. அந்த ரகுவரன் மூஞ்சில கரிய பூச தான் உள்ள வர சொல்லியிருக்காரு. பரவாயில்லையே சார். சரி, அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்து என்ன, மறுபடியும் முதல்ல இருந்துதான் சார். அப்ப அந்த 3 பேரையும் விசாரிக்க வேணாமா? 4 அடி போட்டா உண்மையை கக்கிடுவானுங்க சார். சார், நாம் அடிச்சோம்னா நம்ம மேலேயே கேஸை போட்டு சட்டையை கட்டி விட்டுருவானுங்க சார். அந்த ட்ரீட்மெண்ட்லாம் இவனுங்களுக்கு சரியா வராது. அது மட்டும் இல்லாம இவனுங்க நிஜமாவே கோஸ்ட் கேங் இல்லையான்னு சந்தேகமா இருக்கு சார். ஏன் சார், நேத்து நைட் நடந்த 3 கொள்ளைகளையுமே 6 பேர் திருட வந்ததா தான் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம சிசிடிவியும் வழக்கம் போல எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி தான் இருக்கு. விச் மீன்ஸ் அந்த டீம் அப்படியே தானே ஒர்க் பண்றாங்க. அப்போ அந்த 3 பேர் யாரு? இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்று இருக்கு சார். என்ன சார்? கார்னல் ஷேக் வீட்டில் கிடைச்ச கொள்ளக்காரனோட ஃபுட் பிரிண்ட், 7 உயரம் இருக்கிற ஒருத்தனோட ஃபுட் பிரிண்ட். அது மட்டும் இல்லாமல் அவர் எடுத்த வீடியோவில் எல்லாருமே 7 அடி அதுக்கும் மேலே தான் இருந்தாங்க. ஆமாம் சார், ஆனால் நாம் கைது பண்ணி வச்சிருக்கிற இந்த 3 பேருமே 5லிருந்து 5.5 அடி தான். இந்த பசங்க கோஸ்ட் கேங் இல்லையோன்னு எனக்கு தோன்றதுக்கு இதுவும் ஒரு காரணம்தான். என்ன சார், இவ்வளவு குழப்பமா இருக்கு? ஆமாம் சார். சரி, எதுக்கும் நாம இவங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணணும். அவங்க படிக்கிற காலேஜ், தங்கியிருக்கிற வீடு, ஏரியா, அந்த பொண்ணு வீடு, சொந்த ஊர், எல்லா இடத்துலையும் இவனுங்களை பற்றி விசாரிக்கணும். ஏதாவது ஒரு சின்ன க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கலாம். சத்தியமூர்த்தியும் குழப்பத்துடனே சரி என தலையாட்டியபடி அதற்கான வேலையை ஆரம்பித்தார். 2 நாட்கள் ஆனது. இந்த 2 நாட்களுமே ஒவ்வொரு முறை நகுலனையும் ரஞ்சிதாவையும் ஞானேஸ்வரனையும் விசாரிக்கும் போதும் எனக்கு தெரியாது என்பதை தவிர வேறு எதுவுமே அவர்கள் பேசவில்லை. அவர்கள் 3வரையும் ஒரு தனி அறைக்குள் வைத்தாலும் அவர்களுக்குள்ளும் எதுவும் பேசிக்கொள்ளவில்லை. 2ஆம் நாள் இறுதியில் சத்தியமூர்த்தி அவரால் முடிந்தவரை எல்லா தகவல்களையும் திரட்டி கொண்டு வந்தார். என்ன சார், இவனுங்களுக்கு எதிராக எந்த தகவலும் இருக்காதே? ஆமாம் சார், நகுலன் ரொம்ப அமைதியான பையன். அவன் சொந்த ஊர்லேயும் சரி இங்கேயும் சரி பெருசா ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் கிடையாதான். இந்த ஞானேஸ்வரன், ரஞ்சிதா, அப்புறம் அப்பாஸ், பிரபுமணி, இவனுங்க தான் நகுலனுக்குன்னு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸு. இந்த ஞானேஸ்வரன் பணக்கார வீட்டு பையன், ஜாலியாக படிக்க வந்தவன், பிளே பாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பான். ஆனால் படிக்கிறது இந்த மாதிரி அவனோட வேலையில் கரெக்டாக இருப்பான். இவனுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க, ஆனால் சந்தேகப்படுற மாதிரி யாரும் இல்லை. அப்புறம் ரஞ்சிதா, இந்த பொண்ணு படிப்பாளி பிள்ளையாம், கஷ்டப்படுற ஃபேமிலி. அதனால் படிக்கிறதோட சேர்த்து மேக்கப் போட போகிறது, எம்ப்ராய்டரி ஒர்க்ஸ் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த 3 பேருமே காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு தான். அதுக்கு முன்னாடி எந்த அறிமுகமும் கிடையாது. நமக்கு கிடைச்சிருக்கிற தகவலை வச்சு இவனுங்களை இன்னும் ஒரு நாள் கூட ரிமாண்டில் வைக்க முடியாது சார். நான் எதிர்பார்த்தது தான். சரி பார்ப்போம். நாளைக்கு காலையில் கோர்ட் போகணுமா? இல்லை சார், நாளைக்கு மறுநாள் தான். சரி, ஓகே, இவனுங்களை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இனிமே இங்கே திருடாம பார்த்துக்கணும். அந்த குத்துவிளக்கு இன்னும் எத்தனை இருக்கு? 6 சார். சரி, முதல்ல சென்னை சிட்டிக்குள்ள நாம வச்சிருக்கிற கேமரா எல்லாமே பக்காவா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதை உடனே சரி பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த 6 வீட்டையும் சுத்தி எப்பவும் போலீஸ் இருக்கணும், ஜர்னல்ஸ் இருக்கணும். இது எல்லாமே இன்னைக்கு ஈவினிங்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். பண்ணிடலாம் சார். 3ஆம் நாள் வழக்கு நீதிமன்றம் போனது. என்ன சார், இவங்களுக்கு எதிரான ஆதாரம் எதுவும் இருக்கா என்று நீதிபதி கேட்க, அதற்கு அரசு வழக்கறிஞர், கொடுத்த அவகாசம் பத்தல மைலாட். சார், ஆதாரத்தை வச்சுட்டு தான் ஆளை பிடிக்கணும். ஆளை பிடிச்சிட்டு ஆதாரம் தேடக்கூடாது. படிக்கிற பசங்க, இதுக்கு மேல கஸ்டடி கொடுக்க முடியாது. இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்றேன். இனி வந்தா ஆதாரத்தோட வாங்க. அதற்கு நகுலன், தேங்க்யூ மைலாட்.
3 பேரும் விடுதலையாகினர். நகுலன் அன்புச்செல்வனை பார்த்து ஒரு ஏளன சிரிப்பு ஒன்றை சிரித்துவிட்டு போக, அன்புச்செல்வனும் சத்தியமூர்த்தியும் வேறு வழியின்றி அவர்கள் நீதிமன்றத்தை விட்டு வெளியே செல்வதை வேடிக்கை பார்த்தனர். அந்த இடத்திற்கு மாயா வந்தாள். வழக்கு இன்று விசாரணை என்று தெரிந்ததும் அதற்காக வந்தாள். ஆனால் விசாரணை முடிந்து அவர்கள் கிளம்பியிருந்தனர். இருந்தும் அவள் பதற்றத்துடன் அன்புச்செல்வனிடம் ஓடி வந்தாள். என்ன மாயா, ஏன் இவ்வளவு பதட்டமா ஓடி வரீங்க? சார் அந்த பொண்ணு தான் சிசிடிவில ஒர்க் பண்ணுது. எனக்கு கடத்தினது அந்த பொண்ணு தான் என கை காட்டினாள் மாயா. அன்புச்செல்வனும் சத்தியமூர்த்தியும் யார் என பார்க்க ரஞ்சிதா காரில் ஏறி உட்கார்ந்தாள். அந்த கார்ல போகுத அந்த பொண்ணா என்று அன்புச்செல்வன் கேட்க, ஆமா சார், அவ கையில டாட்டோவை பார்த்தேன். இப்போ அவ கார்ல ஏறதுக்கு முன்னாடி அதே டாட்டோவை பார்த்தேன். இது கண்டிப்பா அந்த பொண்ணு தான் சார். சத்தியமூர்த்தி சார், அந்த கார் எங்க போகுது என்னன்னு ஃபாலோ பண்ண ஆள் அனுப்புங்க. பிடிச்சிடலாமே சார். பிடிச்சாலும் இது நாம குக் பண்ண சாட்சின்னு சொல்லுவானுங்க. ப்ளீஸ் சொல்றதை செய்யுங்க என்று கடுப்பில் கத்தினார் அன்புச்செல்வன். இத்தனை நாட்களும் இரவு பகலாக தேடியவர்கள் கண்முன்னே தன்னையும் சட்டத்தையும் ஏமாற்றி விட்டு செல்வதை அன்புச்செல்வனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அடுத்து என்ன செய்ய போகிறார்? அத்தியாயம் 26. ஏன் வேடிக்கை பார்க்கறீங்க? எல்லா கோணங்களிலும் யோசிக்க தவறியதால் அன்புச்செல்வன் முக்கியமான சாட்சியத்தை தவறவிட்டிருந்தார். இது உண்மையில் அன்புச்செல்வனின் தவறுதான். மாயா குறித்த ஞாபகமோ, அவள் அந்த கூட்டத்தை நேரடியாக பார்த்திருக்கிறாள், அவர்களிடம் இருந்து தப்பி வந்திருக்கிறாள் என்பதோ அன்புச்செல்வனுக்கு கொஞ்சமும் நினைவில் இல்லை. இதனால் மிகவும் சோர்ந்து போயிருந்தார். இப்பொழுது அந்த சைதாப்பேட்டை TNHB குடியிருப்புகளில் ரஞ்சிதா தொடர்பான எந்த பொருட்களும் இல்லை. வீட்டு உரிமையாளரிடம் கேட்டபோது, போலீஸ்லாம் வந்து போகுது, எனக்கு மன உளைச்சலா இருக்கு, நான் சொந்த ஊருக்கே போறேன், எனக்கு படிப்பும் வேணாம் சென்னையும் வேணாம்னு அழுதுகிட்டே போச்சு சார் என்றார். தன்னை சுற்றி இருக்கும் யாருக்கும் சந்தேகம் வராத அளவிற்கு எல்லாவற்றையும் தெளிவாக செய்துவிட்டு வீட்டை காலி செய்திருக்கிறாள் ரஞ்சிதா. நகுலன் தங்கியிருக்கும் அறை என அவன் கொடுத்த விலாசத்திலும் நகுலனும் ஞானேஸ்வரனும் இல்லை. மூவரும் தலைமறைவாகினர். என்ன சத்தியமூர்த்தி சார், இப்படி விட்டுட்டேன்னு? சார், தப்பா எடுத்துக்காதீங்க, நிஜமாவே நீங்க தப்பு பண்ணிட்டீங்க தான். என்னால இதை மாத்தி மறைச்சு உங்களுக்கு சாதகமா ஆதரவா பேச முடியல. அன்புச்செல்வனுக்கு உடலெல்லாம் கூசியது. மிக மிக எளிதாக முடிய வேண்டிய வழக்கு வளர்ந்து கொண்டே செல்கிறது. அது மட்டுமின்றி மாயாவின் சாட்சி முதல் முறையே நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் பொய் வழக்கு போட்டுத்தான் அன்புச்செல்வன் இத்தனையும் என்ற அவமானம் துளியும் ஏற்பட்டிருக்காது. தனக்கு நடந்த மிகப்பெரிய அவமானங்களுக்கு ஒரு வகையில் தான் காரணம் என நினைக்கும் போது தனக்குள்ளேயே திட்டிக் கொண்டார் அன்புச்செல்வன். சிறிது நேர அமைதிக்கு பின்னர், சரி வாங்க சார், எங்க போயிட போறானுங்க? இன்னும் 6 விளக்கு இருக்கு, அதுக்கு அவனுங்க வந்துதானே ஆகணும், பிடிச்சிடலாம் வாங்க என அன்புச்செல்வத்தை கொஞ்சம் கொஞ்சமாக தேற்றி இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் சத்தியமூர்த்தி. குத்துவிளக்கு இருக்கும் 6 இடங்களும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டு வந்தது. காவல்துறை கொஞ்சமும் சுணக்கம் காட்டாமல் வேலை பார்த்தது. ஆனால் கோஸ்ட் கேங் எல்லாவற்றையும் மீறி வெற்றிகரமாக இன்னொரு குத்து விளக்கையும் அந்த வீட்டில் இருக்கும் நகை பணத்தையும் எடுத்துக்கொண்டு தப்பியது. இந்த முறையும் அன்புச்செல்வனுக்கு கால் வந்தது. ஆனால் அன்புச்செல்வன் அங்கு செல்வதற்கு முன்பே முன்னணி செய்தி நிறுவனங்கள் அங்கே இருந்தன. அன்புச்செல்வன் அந்த இடத்திற்கு சென்றவுடன், யார் மீடியாவுக்கு சொன்னது? ஏன் இவ்வளவு கூட்டம்? கிளம்ப சொல்லுங்க என கோபமாக கத்திக்கொண்டே வீட்டிற்குள் நுழைய எத்தனித்தார். அப்பொழுதுதான் ஒரு விஷயத்தை கவனித்தார். வழுக்கை தலையுடன் 40 வயது கொண்ட ஒரு ஆள் சட்டையின்றி தலைகீழாக அந்த வீட்டின் மாடியில் இருந்து தொங்கவிடப்பட்டிருந்தார். யோ, அவரை கீழே இறக்குங்க, என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க என மிக ஆவேசமாக கத்த அங்கிருந்த காவலர் வேகமாக அன்புச்செல்வன் அருகே வந்து, சார், நீங்க வந்து அப்புறம்தான் கீழே இறக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கானுங்க சார். அது மட்டும் இல்லாம அவனுங்களே தான் மீடியாவுக்கும் கால் பண்ணியிருக்கானுங்க. நீங்க வரதுக்குள்ள ஒரு பிரஸ் மீட்டே இங்க முடிஞ்சிருச்சு சார். அன்புச்செல்வனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. யோ, என்னையா சொல்ற? சார், உங்களுக்கு கால் வர்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் மீடியாவுக்கு தான் சார் கால் பண்ணியிருக்கானுங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கால் வந்திருக்கு.
மீடியா வந்ததும் என்ன பேசணும்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கானுங்க. வழக்கம் போல அன்புச்செல்வன் வர்றதுக்கு முன்னாடி கீழே இறக்குனாலோ மீடியா கிட்ட வேற எதையும் மாத்தி சொன்னாலோ உன்னை கொன்னுருவேன்னு மிரட்டிட்டு போயிருக்கானுங்க சார். அன்புச்செல்வனுக்கு தலை சுற்றியது. நிலைமை முழுக்க முழுக்க அவர் கையை மீறி சென்று விட்டது என்பது அவருக்கு தெளிவாக தெரிந்தது. மேலும் இந்த கோஸ்ட் கேங் தன்னுடைய மொத்த கேரியரையும் காலி செய்யவே இவை எல்லாவற்றையும் தெளிவாக செய்கிறார்கள் என்பதும் புரிந்தது. மீடியால என்ன சொன்னாங்க இத பாருங்க சார். சரி, ஃபர்ஸ்ட் அந்த ஆளை கீழே இறக்குங்க, இறக்கி இங்க கூட்டிட்டு வாங்க. மீடியாவை அனுப்பி விடுங்கய்யா, போங்கய்யா. காவலர் சென்று கேமராவுடனும் மைக்குடனும் அன்புச்செல்வனுக்காக காத்திருந்த மீடியாவை விரட்டினர். அன்புச்செல்வன் வருவதற்கு முன்பு தலைகீழாக தொங்கியபடி அந்த ஆண் பேசிய வீடியோவை பிளே செய்ய முதலில் உயிர் பயத்தில் கதறி அழுதார். பின் பேசிய அவர், சீக்கிரம் வாங்க சார், அன்புச்செல்வன் சார், சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். மீடியாவிலிருந்து வந்தவங்களுக்கு வணக்கம். இந்த அன்புச்செல்வனால கோஸ்ட் கேங்க பிடிக்க முடியாது. உண்மையை சொல்லணும்னா மொத்த தமிழ்நாட்டு போலீஸாலையுமே பிடிக்க முடியாது. சின்ன பசங்களா போய் கார்ட்டூன் பாருங்க, கோஸ்ட் கேங்க தேடி வராதீங்க சார். அன்புச்செல்வன் சார், நீங்களே ஓடிடுங்க, உயிரோடையாவது இருப்பீங்க. கட்டாயப்படுத்தி வரவழைக்கப்பட்ட சிரிப்பு அது. இவ்வாறு பேசியிருந்தார். இது நேரடியாக கோஸ்ட் கேங் வாசஸ் அன்புச்செல்வன் என்றானது. அன்புச்செல்வனின் நிதானம் பறிபோனது. கோபம் எல்லை மீறி வந்தது. தகவல் அறிந்து சத்தியமூர்த்தியும் அங்கு வந்துவிட்டார். அன்புச்செல்வன் சம்பவம் நடந்த வீட்டை விட்டு வெளியே வர மீடியா அவரை சூழ்ந்து கொண்டது. சார், உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நேரடியா சவால் விடுறாங்களே, அதுக்கு உங்க பதில் என்ன சார்? சார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு போலீஸையும் ஒரு திருட்டு கும்பல் எதிர்த்து நிக்குது. ஆனா இன்னும் நம்மளால ஏன் அவங்கள பிடிக்க முடியல சார்? நிஜமாவே உங்களால முடியாதா? அடுத்ததான் என்ன பண்ண போறீங்க சார்? அடுத்த திருட்டு நடக்கிற வரைக்கும் வேடிக்கை தான் பார்க்க போறோமா? இப்படியாக தொடர்ந்து கேள்விகள் அவரை சூழ்ந்தது. ஏய், அமைதியா போயிடுங்க என்று மிக சத்தமாக எச்சரித்து விட்டு காரில் ஏறி கிளம்பினார். பொழுது விடியும் வரை மெரினா கடற்கரையில் கடலை பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தார். பொழுது விடிந்தது. கமிஷனரிடம் இருந்து கால் வந்தது. எதிர்பார்த்ததுதான். வீட்டிற்கு கூட செல்லாமல் நைட் ட்ரெஸ் அணிந்தபடியே கமிஷனர் அலுவலகம் சென்றார். அங்கு கமிஷனர் உட்பட மொத்த சென்னை காவல்துறையின் உயர் அதிகாரிகளும் கூடியிருந்தனர். அன்புச்செல்வனை பார்த்ததுமே, என்ன அன்பு இப்படி வந்திருக்கீங்க? வீட்டுக்கு போகல சார், ஸ்பாட்ல இருந்து நேரா இங்க தான் வரேன். உடனே ஐஜி, நான் இப்போ ஸ்பாட்ல இருந்து தான் வரேன், அங்க நீங்க இல்லையா அன்பு? அது வந்து சார். உடனே கமிஷனர், சார் நீங்க எங்க வேணாலும் இருந்துட்டு போங்க. என்ன நடக்குது? உங்களையும் நம்ம டிபார்ட்மெண்ட்டையும் டைரக்ட் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நைட்ல இருந்து போன் மேல போன், சிஎம்ல இருந்து பிஎம்ஓ வரைக்கும். என்ன பதில் சொல்றதுன்னா, சார் இந்த கேஸை சீக்கிரமா முடிச்சிடுறேன் சார். அன்பு, ஏதாவது திட்டிடுவேன். பிரச்சனையே நமக்கு இப்போ டைம் இல்லைன்றது தான். நேத்து காலையில தான் நாம பேசணும். நைட்டு ஒருத்தனை தலைகீழா தொங்க விட்டு பிரஸ் மீட் கொடுக்க வச்சிருக்கானுங்க. என்னதான் சார் இதுக்கு முடிவு? ஒரு சில அதிகாரிகள் ஒன்றாக சேர்ந்து பேசாம கேஸ வேற யாருக்காவது மாத்தி விடுங்க. எத்தனை சான்ஸ் தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? ஒவ்வொரு சான்ஸுக்கும் நம்ம மானமும் அங்க ஒரு உயிரும் போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் விட மக்கள் அவனுங்களுக்கு பயப்படுறானுங்க. The ghost gang, no one can catch it அப்படின்னு நியூஸ் சேனல் எல்லாமே அவனுங்களை பெரிய இவன் மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. என்ன அன்பு, என்ன பதில் வச்சிருக்கீங்க? சார், என்கிட்ட எந்த பதிலும் இல்லை. என்ன பதில் இது? சரி சொல்லுங்க, இது வரைக்கும் அந்த கூட்டத்தை நெருங்குற அளவுக்கு நம்ம கிட்ட என்ன டேட்டா இருக்கு? குத்து விளக்கு சார். அந்த குத்து விளக்குக்காக தான் வரானுங்க. அங்க காவலுக்கு ஆள் போட்டாலும் எப்படியாவது தப்பிச்சிடுறானுங்க. சரி, வேற என்ன பண்ண போறீங்க? அவனுக்கு ஏன் குத்து விளக்க திருடுறானுங்க? அதுல அப்படி என்ன இருக்கு? அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? நோ சார். அட போயா சார், விட்டுற மாட்டேன் சார், நம்புங்க ப்ளீஸ். யோ, நேத்தி உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? நம்பிதானே உனக்கு சான்ஸ் கொடுத்தேன். டே பை டே காம்ப்ளிகேட் ஆகிட்டே போகுது. சிஎம் வேற சிபிஐக்கு மாத்திடவான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சுன்னா அதை விட நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வேற அசிங்கமே வேணாம் சார். நான் பிடிச்சிருவேன் சார். எப்போ? அமைதியாக இருந்தார். யோ, எப்பன்னு சொல்லு, நான் பதில் சொல்லணும். மேல இன்னும் 2 நாள்ல. 2 நாள்ல? எஸ் சார். சரி, கிளம்பு. உடனே ஐஜி, சார் என்ன அவ்வளவுதானா? கமிஷனர் அமைதியாக எழுந்து சென்றார்.
என்னதான் தைரியமாக 2 நாட்களில் பிடித்து விடுவதாக உறுதி அளித்துவிட்டு வந்தாலும் எங்கு தொடுவது என அன்பு செல்வனுக்கு தெரியவில்லை. இயல்பை இழந்து பெரும் சிக்கலில் மாட்டிக்கொண்டது போல மனம் நிம்மதியற்று போனது. அன்றைய மாலை வீட்டில் மது அருந்தியபடி அமர்ந்திருந்தார். மது தன் உடலையும் மனதையும் கொஞ்சம் அமைதிப்படுத்தும் என நம்பினார். அது அப்படி ஒன்றும் பண்ணாதுதான். இருந்தும் இவருக்கு வேறு என்ன செய்வது என தெரியாமல் மது குடித்துக் கொண்டு இருந்தார். வெளியே காலிங் பெல் சத்தம் கேட்டது. கதவை திறக்க மாயா நின்றிருந்தாள். மாயா, என்ன விஷயம்? சார், உள்ள வரலாமா? நான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு பரவாயில்லைன்னா உள்ள வாங்க. மாயா உள்ளே வந்தாள். சொல்லுங்க மாயா, என்ன விஷயம்? சார், நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சொல்லுங்க மாயா, என்ன கண்டுபிடித்திருந்தாள் மாயா? அது எப்படி அன்பு செல்வனின் நிலையை மாற்றி கோஸ்ட் கேங்கின் ஆகப்பெரிய ரகசியத்தை உடைக்கப் போகிறது? அத்தியாயம் 27. குத்து விளக்குத்தான் விஷயமே. சொல்லுங்க மாயா, அப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க? சார், இந்த திருடனுங்க ஏன் குத்து விளக்க மட்டும் குறி வச்சு திருடணும்? அதுவும் சாதாரண வெங்கல குத்து விளக்கு. அப்போ அந்த குத்து விளக்குல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. மாயா, இதெல்லாம் நாங்க யோசிக்காம இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? ஐயோ இல்ல சார், முழுசா கேளுங்க. இவனுங்க வெண்கல குத்து விளக்க குறி வச்சு திருடுறானுங்க. எல்லா குத்து விளக்கும் ஒரே கடையில வாங்கினது. அதற்கு அன்பு செல்வன், ஒரே கடை, ஒரே கன்சைன்மெண்ட், அதாவது அது எல்லாமே ஒரே நேரத்துல சென்னைக்கு வந்தது. அப்படியா சார்? சூப்பர். என்ன சூப்பர்? சார், எனக்கு முன்னாடி கிடைச்ச இன்ஃபர்மேஷன்ல இவனுங்க நகைக்கடை அசைன்மெண்ட்ல இருக்கானுங்க தானே தெரிஞ்சது. ஆனா இப்போ வரைக்கும் ஒரு நகைக்கடையில கூட கொள்ளை நடக்கவே இல்லை. ஏன்? ஒருவேளை ஒரு நகைக்கடைக்காரர் இந்த திருட்டு வேலையெல்லாம் பண்ண சொல்லியிருந்தா? நகைக்கடையை திருடுறது அசைன்மெண்ட் இல்ல, நகைக்கடை கொடுத்த அசைன்மெண்டா இருந்தா? நகை கடைக்காரன் அவன் சேல் பண்ண ஒரு வெங்கல குத்து விளக்க ஏன் திருடணும்? அதுவும் எவ்வளவு ஹை டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்ணி. அதுதான் சார் நீங்க கண்டுபிடிக்கணும். இப்போ என்னோட சந்தேகம் உண்மையா இல்லையான்னு ஒரே ஒரு விஷயத்தை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். என்ன விஷயம்? கன்சைன்மெண்ட் வந்ததா சொன்னீங்கல்ல, கன்சைன்மெண்ட் வந்த தேதியும் இந்த கோஸ்ட் கேங் பண்ண முதல் திருட்டு தேதியும் கம்பேர் பண்ணா அந்த நகைக்கடையினால தான் இந்த திருட்டெல்லாம் நடக்குதுன்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். அன்பு செல்வன் மாயாவை வியர்ந்து பார்த்தார். அவருக்கு அடித்த போதையெல்லாம் இறங்கிவிட்டது. அவர் மனதும் தெளிந்து விட்டது. மொத்த வழக்கையும் முடித்து வைக்கும் ஒரு க்ளூவை மிக சாதாரணமாக வந்து சொல்லிக் கொண்டிருந்தாள் மாயா. மாயா, நீங்க வெரி பிரில்லியன்ட். பேசாம படிச்சு எக்ஸாம் எழுதி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துருங்க. ஐயோ சார், நான் கனடால நிம்மதியா இருக்கேன். அந்த வாழ்க்கையே எனக்கு ரொம்ப பெருசு. எங்க தாத்தாவை கொன்னவன்களுக்கு தண்டனை கிடைக்கிறத பார்த்துட்டு நான் பறந்து போயிடுவேன் என்று சொல்லிவிட்டு எழுந்தாள் மாயா. எங்க போறீங்க? வீட்டுக்கு சார். டைம் ஆயிடுச்சுல, ஃப்ரெண்டு தேடுவா. சீக்கிரமா கேஸ முடிச்சு விட்டுருங்க சார், ப்ளீஸ். சரி சரி, பார்த்து போங்க மாயா. அன்பு செல்வனுக்கு புது உயிர் வந்தது போல் இருந்தது. துள்ளி குதித்தார். தேடி பிடித்து செல்போனை எடுத்தார். சத்தியமூர்த்திக்கு கால் செய்தார். ஹலோ சார், சொல்லுங்க சார், உடனே வீட்டுக்கு வாங்க. ஓகே சார். போனை வைத்த சிறிது நேரத்தில் சத்தியமூர்த்தி அன்பு செல்வன் வீட்டிற்கு வந்து விட்டார். அன்பு செல்வன் மாயா வந்ததையும் அவள் பேசியதையும் சொன்னார். சத்தியமூர்த்திக்கும் சந்தோஷமும் வியப்பும் அதிகமாக வெளிப்பட்டது. இந்த பொண்ணு என்ன சார், நம்ம எப்பெல்லாம் டவுனா இருக்கோமோ அப்பெல்லாம் ஏஞ்சல் மாதிரி வந்து ஏதாவது பண்ணிட்டு போயிடுது. செம்ம மூலக்காரி சார் அந்த மாயா. சரி வாங்க, வேலையை பார்ப்போம். அந்த சித்தார்த் நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார், கால் பண்ணுங்க. கால் செய்யப்பட்டது சித்தார்த்துக்கு. மறுமுனையில் சித்தார்த். ஹலோ, சொல்லுங்க சார். சித்தார்த், நீங்க எனக்கு ஒரு டேட்டா கொடுத்தீங்கல்ல? ஆமாம் சார். அந்த மொத்த கன்சைன்மெண்ட்டும் எந்த டேட்ல சென்னைக்கு வந்துச்சுன்னு தெரியுமா? சார், அது அந்த டப்பா கம்ப்யூட்டர்ல தான் தேடணும். இப்பவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில எடுத்து தரட்டுமா சார்? அப்படியா? சரி சரி, காலையில எப்போ எடுத்து தருவீங்க? கடை 9 மணிக்கு திறப்போம் சார். 10 மணிக்கெல்லாம் உங்களுக்கு அனுப்பிடுறேன். ஓ சரி சரி, அப்ப நான் வச்சிருட்டுமா சார் என்று சித்தார்த் சொல்ல, சித்தார்த் ஒரு நிமிஷம். இன்னைக்கு நைட்டு அந்த கோஸ்ட் கேங் உங்க கடையை தான் திருட போறானுங்கன்னு போல தகவல் வந்திருக்கு. அதை தடுக்கத்தான் நாங்க டீட்டெயில் கேட்கிறோம். ஆனா பாவம் உங்களுக்கு லேட் ஆயிடுச்சுல்ல. சரி விடுங்க, அவனுக்கு வந்து திருடிட்டு போகட்டும். நாம காலையில அது என்னன்னு பாத்துக்கலாம். சித்தார்த்துக்கு தூக்கி வாரி போட்டது. சார் என்ன சொல்றீங்க? ஆமா சித்தார்த்,
சரி விடுங்க, லேட் ஆயிடுச்சு. பாருங்க, நீங்க போய் படுங்க. காலையில திருட்டு நடந்ததுக்கு அப்புறம் உங்க முதலாளி கிட்ட நைட்டே இந்த மாதிரி போன் பண்ணோம். சித்தார்த் சாருக்கு தூக்கம் வந்ததுனால அவர் டேட்டா கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இப்படி நடந்துச்சுன்னு பொறுமையா புரிய வச்சுக்கலாம். என்ன சார்? உடனே சித்தார்த், சார் நீங்க போனை வைங்க சார், வச்சுட்டு கண்ணை மூடி 10 எண்ணுங்க, அதுக்குள்ள டேட்டா உங்க போன்ல இருக்கும் சார். அன்பு செல்வன் சத்தமாக சிரித்துக் கொண்டே போனை கட் செய்தார். 5 நிமிடத்திலேயே கன்சைன்மெண்ட் வந்த தேதி, நாள், வந்த லாரி எண் உட்பட எல்லா தகவல்களையும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்து விட்டார் சித்தார்த். சார் பையன் செம ஃபாஸ்ட், டேட்டாவை அனுப்பிட்டான் சார். சார் கன்சைன்மெண்ட் வந்த தேதியும் முதல் திருட்டு நடந்த தேதியும் சொல்லுங்க. சார் கன்சைன்மெண்ட் வந்த தேதி அக்டோபர் 22. இந்த கோஸ்ட் கேங் பேட்டர்ன்ல நடந்த முதல் திருட்டு நவம்பர் 20 வந்த குத்து விளக்கு எல்லாமே 2 வாரத்துக்குள்ள வித்துருச்சுன்னு சித்தார்த் அன்னைக்கு சொன்னான். அதை வச்சு பார்க்கும்போது நவம்பர் 7ஆம் தேதிக்குள்ள எல்லா குத்து விளக்கும் சேல்ஸ் ஆகுது. சரியா 13 நாள் கழிச்சு முதல் விளக்க திருடுறாங்க. பக்கா. அப்ப மாயா சொன்ன மாதிரி இது நகைக்கடையை திருடுற ஆபரேஷன் இல்ல, நகைக்கடை கொடுத்த ஆபரேஷன். இந்த ஸ்ரீலால் ஜுவல்லர்ஸ் பத்தி, அதோட முதலாளி பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும். உடனே சத்தியமூர்த்தி அதற்கான வேலையை பார்க்க அன்பு செல்வன் கூகுளில் ஏதாவது செய்தி இருக்கிறதா என பார்த்தார். சத்தியமூர்த்தி சார், இங்க வந்து பாருங்க. அது ஒரு ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தி. அதில் ஸ்ரீலால் ஜுவல்லர்ஸ் நகைக்கடை அதிபரும் பிரபல தொழிலதிபருமான லால் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. சார் கன்சைன்மெண்ட் எப்ப சென்னை வந்துச்சுன்னு சொன்னீங்க? அக்டோபர் 22. ஐடி ரைட் அக்டோபர் 22 நடந்திருக்கு. சம்திங் இஸ் ராங் சார். இப்போ அடுத்து என்ன சார்? மும்பை கிளம்பணும். எப்ப சார்? இப்பவே. அதுக்கு முன்னாடி நான் கமிஷனருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். அன்பு செல்வன் கமிஷனருக்கு போன் செய்தார். இங்கு கண்டுபிடித்த எல்லாவற்றையும் விளக்கினார். என்னையா நீ சொல்ற மாதிரி நடக்க வாய்ப்பு இருக்கா? இந்த திருட்டு ஏன் நடந்துச்சு? அவர் ஏன் இதெல்லாம் பண்ண சொன்னாரு? எல்லாமே நேர்ல போய் விசாரிச்சாதான் சார் தெரியும். அதான் இப்பவே மும்பை கிளம்பலான்னு இருக்கேன். சரி, அங்க போய் எதுவும் பிரச்சனை ஆகாம பாத்துக்கோயா. ஷேட்டுங்க வேற வம்ப வளைச்சு விட்டுருவானுங்க. எல்லாருக்கும் கை கட்டி பதில் சொல்ற மாதிரி ஆயிடும், பாத்துக்கோ. பதில் தானே சார்? நான் சொல்லிக்கிறேன் சார். யோ, நான் சொல்லணும் பதில். நீ அங்க போ, விசாரி, என்ன ஏதுன்னு எனக்கு அப்டேட் பண்ணு. ப்ரொசீஜர் என்னன்னு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எப்படியும் சென்ட்ரல் வரைக்கும் கனெக்ஷன்ல இருப்பானுங்க. இப்பவே நான் எல்லார்ட்டையும் பேசி வைக்கிறேன். சார் விஷயம் லீக் ஆச்சுன்னா சேட்டு சுதாரிச்சுக்குவாரு, அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் சார். யோ, மேலிடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணாம ஏதும் பஞ்சாயத்து ஆச்சுன்னா ஏன் உசுர வாங்குவானுங்களையா? அதுக்கு இல்லை சார், கிடைச்சிருக்கிற ஒரே வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டா திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும். அதுக்குள்ள அவனுங்க தப்பிச்சிருவானுங்க சார். ப்ளீஸ் 2 நிமிஷம் அமைதியாக இருந்து விட்டு சரி போங்க, ஆனா என்ன கேட்காம ஏதும் பண்ணாதீங்க. விசாரிக்க மட்டும்தான் போறீங்க, மறந்துடாதீங்க என்று கமிஷனர் சொன்னார். ஷூர் சார், தேங்க்யூ. போனை கட் செய்தார். அதிகாலை விமானத்திலேயே அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் மும்பை கிளம்பினார்கள். என்ன நடந்தது மும்பையில்? அத்தியாயம் 28. என்ன தெரியும்? மும்பை விமான நிலையம். 6:30 மணிக்கு விமானம் தரையிறங்கியது. அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் சாலையோர டீ கடையில் ஒரு டீயை குடித்துவிட்டு 3 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் ஒன்றை வாடகைக்கு எடுத்தனர். இருவரும் குளித்து தயாராகி சரியாக 9 மணிக்கு ஸ்ரீலால் நகைக்கடைக்கு சென்றனர். அது கடை திறக்கும் நேரம். தங்களுடைய போலீஸ் அடையாளத்தை தவிர்த்துவிட்டு நகை வாங்குவதற்காக வந்தவர்கள் போல முதலில் கடையை நோட்டம் விட சென்றனர். பிரம்மாண்டமான கடை ஒரு பெரிய அரண்மனை போன்றிருந்தது. இந்த பிரம்மாண்டத்திற்காகவே நாட்டின் பெரிய பணக்காரர்களும் அரசியல்வாதிகளும் இந்த கடையின் வாடிக்கையாளர்களாக இருக்கின்றனர். கடையை நோட்டம் விட்டுவிட்டு ஸ்ரீலால் வீட்டிற்கு சென்றனர். முந்தைய நாள் இரவிலேயே முறையாக அப்பாயின்மெண்ட் வாங்கி வைத்து விட்டார் சத்தியமூர்த்தி. கடையையே அவ்வளவு பிரம்மாண்டமாக வைத்திருக்கிறார் என்றால் வீடு எப்படி இருக்கும் என கற்பனை செய்து பாருங்கள். ஒரே நேரத்தில் 500 பேர் மிக சொகுசாக அந்த வீட்டில் வாழ முடியும். அப்படியான பெரிய வீடு. அதற்குள் கிட்டத்தட்ட 50 குடும்பங்கள் வாழ்கின்றன. ஒரே வீட்டில் எல்லோரும் கூட்டு குடும்பமாக வாழ்கின்றனர். வாட்ச்மேன் இவர்கள் வந்திருப்பதை சொல்ல அனுமதி கிடைத்து கதவை திறந்தார். கிட்டத்தட்ட பாதி கால்பந்தாட்ட மைதானத்தின் அளவிற்கு புல்தரையுடன் கூடிய கார் பார்க்கிங் இருந்தது. சத்தியமூர்த்தி மலைத்தபடி பார்த்தார்.
சார் என்ன சார் இவ்வளவு பெருசா வச்சிருக்கானுங்க? கார் பார்க்கிங்க இவ்வளவு பெருசா இருக்குன்னா வீடு எவ்வளவு பெருசா இருக்கும்? சத்தியமூர்த்தி சார், நேரடியாவும் மறைமுகமாவும் எவ்வளவு திருடுறானுங்க. அப்புறம் இது கூட இல்லைன்னா எப்படி சார்? விடுங்க. ஆமா சார், இந்த ஆளு எப்படி அவர் மேல இருக்கிற தப்ப ஒத்துப்பான்னு நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கேன், வாங்க. சத்தியமூர்த்தி அன்புச் செல்வனையே பார்த்தார். இருவரும் வெகு நேரம் நடந்தது போல் இருந்தது. கேட்டில் இருந்து வீட்டு வாசலை அடைவதற்கு ஒரு வழியாக வீட்டு வாசலுக்கு வர கருப்பு உடை அணிந்த பாடி கார்ட்ஸ் இவர்கள் இருவரையும் முழுமையாக பரிசோதித்தனர். இருவர் பரிசோதனையை முடிக்க மூன்றாவதாக ஒருவர் வந்து இவர்களை வீட்டிற்குள் கூட்டிச் சென்றார். இருவரும் பிரமிப்பின் உச்சத்தில் இருந்தனர். அந்த வீடும் அதில் இருக்கும் கலை நயங்களும் சத்தியமூர்த்தியை மெய்சில் இருக்க வைத்தது. சார் சார் அமைதியா வாங்க. இருவரும் தங்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொண்டு நடந்தனர். லால் இருக்கும் அலுவலகத்திற்குள் இருவரும் கூட்டிச் செல்லப்பட்டனர். வாங்கோ வாங்கோ. வணக்கம் சார், நான் அன்பு செல்வன். இவர் சத்தியமூர்த்தி, தமிழ்நாடு போலீஸ். தெரியும் தெரியும், நல்லா தெரியும். டீடைல் சொல்லி தானே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்கோ. சொல்லுங்க, என்ன விஷயமா இவ்வளவு தூரம் வந்தீங்கோ? சாருக்கு தெரியாதது எதுவும் இருக்க முடியுமா? நாங்க எதுக்கு வந்திருக்கோம்னு சாருக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். அது இருக்கட்டும், நீங்களா சொல்லுங்க, என்ன விஷயம்? சார், தமிழ்நாட்டில் குறிப்பா சென்னையில் நிறைய திருட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதுல குறிப்பா கோஸ்ட் கேங்குன்னு ஒரு கேங்கு உங்க நகைக்கடை குத்து விளக்க மட்டும் குறி வச்சு திருடிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு குறிப்பிட்ட செட்டை மட்டும். கோஸ்ட் கேங்? தெரியும் தெரியும், நல்லா தெரியும். நேத்தி ராத்திரி கூட அவனுங்க திருட வரானுங்கன்னு சொல்லி நம்ம மேனேஜரை நீங்க அப்ரைட் பண்ணிருக்கீங்க. ஐயோ சார், பயமுறுத்தணும்னு இல்ல, டேட்டா வேணும். அடுத்த கொள்ளையும் கொலையும் நடக்காம தடுக்க அந்த டேட்டா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதான், வேற எதுவும் இல்ல. இப்போ நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு? சார், உங்களோட கடையில இருந்து சேலான ஒரு குறிப்பிட்ட செட்ல வந்த குத்து விளக்க மட்டும் ஒரு குரூப் திருடுது. அது ஏன்? அந்த செட்ல வந்த குத்து விளக்குல ஏதாவது ஸ்பெஷல் விஷயம் இருக்கா? என்ன சார், என் கடை பொருள் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கும், அதுதான் ஸ்பெஷல். சத்தியமூர்த்தி லேசான கோபத்துடன், அப்போ நேரா அவன் உங்க கடையில தானே திருடி இருக்கணும், ஏன் பொதுமக்கள் கிட்ட திருடி அவங்கள கொல்லணும்? அன்பு செல்வன் சத்தியமூர்த்தியின் கைகளை பிடித்து அவரை அடக்கி முறைத்தார். லால் சேட் சிரித்தார். இதோ பாருங்க சார், நான் சாதாரண வியாபாரி, என்ன கொஞ்சம் பெரிய கடை வச்சிருக்கேன். அதுல நகை வாங்க வரவங்க மூலமா ஸ்ட்ரீட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் கொஞ்சம் பழக்க வழக்கம் இருக்கும். அடுத்த வாரம் கூட பிஎம் கூட லட்சத்தீவு போறதா இருக்க. இந்த மாதிரி சாதாரண வியாபாரிய வந்து மிரட்ட நினைக்காதீங்க சார். ஐயோ சார், ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறேன். இங்க உங்களை மிரட்டவோ உங்களை பிளேம் பண்ணவோ நாங்க வரல. இந்த கோஸ்ட் கேங்னால சாருக்கும் அவரோட கடைக்கும் எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு தான் வந்தோம். ஒரு நிமிஷம் சார். சத்தியமூர்த்தி சார், கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சத்தியமூர்த்தி அன்பு செல்வனிடம் இருந்து இதை எதிர்பார்க்கவில்லை. வேறு வழியின்றி எழுந்து வெளியே சென்றார். சார், நான் உங்களை மாதிரி ஆளுங்களை பகச்சிக்கிற போலீஸ்காரன் கிடையாது. வந்தவனுங்க சும்மா திருடிட்டு மட்டும் போகாம என் பேரை சொல்லி பிரஸ் மீட் கொடுக்க வச்சு விஷயத்தை பெருசா ஆக்கிட்டானுங்க. இப்போ எனக்கு வேற வழியே இல்லாம தான் சாரை பார்க்க வந்தேன். அரே சார், எனக்கும் நீ சொல்லுற அந்த கேங்குக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. என் கடை பொருளை விற்கிற வரைக்கும் தான் அது என் பொருள். வாங்கிட்ட அப்புறம் அது கஸ்டமர் பொருள். இப்ப நீ ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அந்த விளக்குல அப்படி என்ன ஸ்பெஷல், ஏன் திருடிட்டு போனாங்கன்னு விசாரிப்பியா? என்ன சார் நீங்க? சார், மக்கள் பாவம், அப்பாவிங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அதாம எனக்கு மட்டும் என்ன தெரியும், நானும் அப்பாவி தான். என்னவனை விட்டுட்டு என்கிட்ட வந்திருக்கீங்க. என்ன சார், போங்க, எனக்கு டைம் ஆச்சு. சரி, ஓகே சார், நான் இங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்தேன். இந்த கோஸ்ட் கேங் விஷயம் நேஷனல் லெவல்ல ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு சார். சிபிஐக்கு மாத்துறதா பேசிக்கிட்டு இருக்காங்க. பிஎம்ஏ நினைச்சாலும் இதுல இருக்கிற குற்றவாளிகளை காப்பாற்ற முடியாதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும்.
இந்த கேஸ் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் தான் என்னால் ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் சார். அக்டோபர் 22 கன்சைன்மெண்ட் சென்னை வந்திருக்கு. அதே நாளில் இங்கே ஐடி ரைடு நடந்திருக்கு. அப்படின்னா ரைடு நடக்கிறதுக்கு முதல் நாள் கன்சைன்மெண்ட் இங்கேருந்து கிளம்பி இருக்கணும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் சார் நான் உங்கள் முன்னாடி உக்காந்துருக்கேன். ஆனால் சிபிஐக்கு இந்த கேஸ் போச்சுன்னா முதல்ல உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு தான் என்கொயரியே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் இந்த டீட்டெயில்ஸை வச்சு உங்களுக்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்கி உங்களை தமிழ்நாடு வர வச்சு விசாரிச்சுக்க கூட முடியும். ஆனால் நான் இங்கே வந்திருக்கேன், புரிஞ்சுக்கோங்க சார். நானும் வாழணும், நீங்களும் நல்லா வாழணும். நான் இன்னும் 2 நாள் மும்பையில் தான் இருப்பேன். இது என் கார்டு. என் ஹெல்ப் தேவைப்பட்டா கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு அன்புச்செல்வன் கிளம்பினார். அன்புச்செல்வன் பேசும்போது லால் சேட் முகத்தில் எந்த மாற்றமும் இன்றி சிரிப்பு குறையாமல் இருந்தார். போன அன்புச்செல்வனை கூப்பிட்டார் லால். ஹலோ சார். அன்புச்செல்வன் திரும்பி பார்க்க, முதல்ல நான் எந்த தப்பும் பண்ணல. அப்படி பண்ணி இருந்தாலும் எனக்கு உங்க உதவி தேவைப்படாது சார். 2 நாள் இல்ல, எத்தனை நாள் வேணாலும் மும்பையில இருங்க, சுத்தி பாருங்க. வேணும்னா என் காரை கூட அனுப்பி வைக்கிறேன். சுத்தி பார்த்துட்டு நல்லபடியா ஊருக்கு போய் சேருங்க சார் என்றான் லால். அன்புச்செல்வன் லேசாக சிரித்து விட்டு கிளம்பினார். வெளியே சத்தியமூர்த்தி கோபத்துடன் காத்திருந்தார். என்ன சார், அந்த ஆளுகிட்ட வேற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? நீங்க அவனை அரெஸ்ட் பண்றதுக்காகவோ விசாரிக்கிறதுக்காகவோ இங்க வந்த மாதிரி எனக்கு தெரியல சார். சத்தியமூர்த்தி சார், ரூமுக்கு போலாமா? அமைதியாக அங்கு இவர்களுக்காக காத்திருந்த டாக்ஸியில் ஏறி ரூம் சென்றனர். சத்தியமூர்த்திக்கு அன்புச்செல்வனின் இந்த மாற்றம் புரியாத புதிராக இருந்தது. லஞ்சம் வாங்கிக் கொண்டு வழக்கிலிருந்து விலகி விடுவாரோ என்றெல்லாம் யோசித்தார். ரூம் சென்றதும் படுத்து உறங்கிவிட்டார் அன்புச்செல்வன். ஆனால் சத்தியமூர்த்திக்கு தூக்கம் வரவில்லை. மாலை 6 மணி. அன்புச்செல்வன் தூங்கி எழுந்திருக்க சத்தியமூர்த்தி என்ன செய்வது என தெரியாமல் டிவி பார்த்து கொண்டிருந்தார். சார், நீங்க தூங்கல? இல்ல சார், தூக்கம் வரல. சரி சார், நான் சில திங்ஸ் சொல்றேன், அதெல்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. எங்க போய் வாங்கறது? என்ன சார் கேக்குறீங்க? ரிசப்ஷன்ல கேளுங்க, ஆர் கூகுள் பண்ணுங்க. போங்க சார் என்று சொல்லிவிட்டு என்ன வாங்க வேண்டும் என்று வாட்ஸ்அப் செய்துவிட்டு மீண்டும் படுத்து தூங்கினார் அன்புச்செல்வன். சத்தியமூர்த்திக்கு கோபம் எல்லை மீறி போனது. அன்புச்செல்வனின் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்ன? அத்தியாயம் 29. தவிக்கும் லால். அன்புச்செல்வன் வந்து போனதில் இருந்து லால் சேட் நிம்மதி இழந்து இருந்தார். அவரிடம் இருக்கும் ரகசியத்தை அன்புச்செல்வனிடம் சொல்லலாமா வேண்டாமா என குழப்பம் இருந்தது. ஒருவேளை அன்புச்செல்வன் தனக்கு எதிராக திரும்பிவிட்டால் என்ன செய்வது என யோசித்தார் லால். அப்பொழுது லால் சேட்டுக்கு மிக நெருக்கமான இன்ஸ்பெக்டர் ரன்பீர் அவருக்கு போன் செய்தார். ரன்பீர் ஸ்ரீலால் நகைக்கடை தொடர்பான பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் லால் சேட்டிற்கு உதவி செய்துள்ளார். ஏன்னா சேட்ஜி ரொம்ப பிஸி போல, பார்க்கவே முடியல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை. என்ன விஷயம் சொல்ல? சேட், உங்களை பார்க்க இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து அன்புச்செல்வன் யாராவது வந்தாங்களா? ஆமாயா, தேவையில்லாம என் மனசை குழப்பி நிம்மதி இல்லாம பண்ணிட்டு போயிட்டான். சேட், அவர் என்னோட தோஸ்து தான். எனக்கு அவனை நல்லா தெரியும். அவன் என்கிட்ட என்ன விஷயம்னு சொல்லல. ஆனா அவன் என்ன கேஸ் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கான், அது எவ்வளவு சீரியஸான கேஸ்ன்னு எனக்கு தெரியும். அதுக்காகத்தான் அவன் உன்னை பார்க்க வந்தான்னு தெரியும். என்ன இன்ஸ்பெக்டர், என்ன சொல்ல வரீங்க? சேட்ஜி, எனக்கு என்ன பிரச்சனைன்னு எதுவும் தெரியாது. அந்த அன்பு நம்மளுக்கு தெரிஞ்சவன். அவன் எனக்கு கால் பண்ணி சேட்டுக்கு பிரச்சனை வரப்போகுது, அவர்கிட்ட பேசுன்னு சொன்னான். அதான் நான் உனக்கு கால் பண்ணேன். எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு சேட். ஏன் நீங்கள்லாம் ஏன்னா போலீஸும் சேர்ந்து ஸ்கெட்ச் போடுதா? இங்க பாரு ரன்வீர். சேட், சொல்றேன்னு கோச்சிக்காத. இதை விட பெரிய கொலை கேஸ் எல்லாத்துலயும் உன்னை நான் தான் காப்பாத்தி விட்டுருக்கேன். ஸ்கெட்ச் போடுறதுன்னா என்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் கேட்டேன். போன வைங்க இன்ஸ்பெக்டர் சார், நான் பார்த்துக்கிறேன் என் பிரச்சனைய. சரி சேட், அப்புறம் உங்க இஷ்டம். நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நாம 10 வருஷமா டீலிங்ல இருக்கோம். என்ன மாதிரி தான் அன்புச்செல்வனும். நீ அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அவன் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து பண்ணுவான். நீயே அவசரப்பட்டு ஏதாவது பண்ணி ஐடின்னு வேற எங்கேயாவது மாட்டிக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். வச்சிடறேன் சேட்.
என சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் ரன்வீர். ஒன்றும் புரியாமல் நின்றார் லால் சேட். இரவு முழுவதும் தூக்கம் போனது. கோஸ்ட் கேங் விவகாரத்தில் ஏதோ ஒரு பெரிய உண்மையை மறைக்கிறார் லால் சேட். அதே சமயம் மத்திய அமைச்சரின் ஓட்டுநரிடமிருந்து இரவு 11 மணிக்கு கால் வந்தது. சார், உங்ககிட்ட ஐயா ஒரு விஷயத்த சொல்ல சொன்னாங்க. என்ன விஷயம்? சென்ட்ரல் லெவல்ல உங்க பேர் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. கோஸ்ட் கேங்க திருட்டு கேஸ்ல அது என்னன்னு பார்த்து முடிச்சு விட சொன்னாரு. பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கான். நீங்க எதுலயாவது சம்பந்தப்பட்டிருந்தா உங்களை விலகிக்க சொன்னாரு. சரி சரி என அந்த டிரைவர் போனை வைத்தார். லால் சேட்டின் தூக்கம் போனது. விடிய விடிய மது குடித்துக் கொண்டே இங்கும் அங்கும் அலைந்து கொண்டே இருந்தார். காலை 6 மணிக்கு அன்பு செல்வனுக்கு கால் வந்தது. ஹலோ, யாரு? ஹலோ அன்பு, லால் சேட் பேசுறேன். எத்தனை மணிக்கு எங்க வரணும் சார்? எப்ப வேணாலும் வாங்க வீட்டுக்கே. லால் பேச்சில் இருந்த சிரிப்பும் கர்வமும் இந்த முறை இல்லை. சந்தோஷமாக படுக்கையில் இருந்து எழுந்தார் அன்பு செல்வன். சத்தியமூர்த்தி சார், எழுந்திரிங்க, வெளியில போகணும், எழுந்து சீக்கிரமா கிளம்புங்க. சத்தியமூர்த்தி மெல்ல எழுந்தார். அன்பு செல்வன் முகத்தில் சந்தோஷத்தை பார்த்து கோபப்பட்டார். சார் சொல்லுங்க, என்னாச்சு? எழுந்து கிளம்புங்க சார், சேட்டு வீட்டுக்கு போகணும். எப்படியும் ஈவினிங்கே ஊருக்கு போயிடுவோம்னு நினைக்கிறேன். என்ன சார், டீலிங் ஓகே ஆயிடுச்சா? எவ்வளவு கேட்டிருக்கீங்க? அன்பு செல்வனின் முகம் மாறியது. இருந்தும் கட்டுப்படுத்தி கொண்டு மீண்டும் சிரிப்பை வரவழைத்துக் கொண்டார். ஐயோ சார், கிளம்புங்க. இருவரும் கிளம்பினர். இந்த முறை லால் சேட் வீட்டின் கேட் திறந்தே இருந்தது. இவர்களுக்காக வாசலில் பரிசோதிக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருவரும் உள்ளே சென்றனர். வணக்கம் சார், வர சொல்லியிருந்தீங்க. உங்ககிட்ட பேசணும் அன்பு சார் என்று சொல்லி சத்தியமூர்த்தியை பார்த்தார். அன்பு செல்வன், சத்தியமூர்த்தி சார் கொஞ்சம் வெளியே. கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவது என தெரியாமல் உட்கார்ந்திருந்த சேரை வேகமாக பின்னே தள்ளி திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென வெளியே சென்றார் சத்தியமூர்த்தி. சார், இப்ப சொல்லுங்க. சார், நீங்க ஏதோ கோஸ்ட் கேங்க பத்தி கேட்டீங்க. ஆமா, அந்த பசங்களை ஹயர் பண்ணது நான் தான். அன்பு செல்வன் நினைத்தது வேறு, லால் சொல்வது வேறு. லால் சேட் செய்த தவறை தெரிந்து கொண்டு ஒரு கூட்டம் கொள்ளையடிக்கிறது என்றும், லால் சேட் என்ன தவறு செய்திருக்கிறார் என்று தெரிந்து கொள்ளவும் தான் அன்பு செல்வன் இங்கு வந்தார். ஆனால் லால் சேட் தான் எல்லாவற்றின் ஆதி மூலம் என்பதை அவர் எதிர்பார்க்கவில்லை. இருந்தும் முகத்தில் எந்த உணர்ச்சிகளையும் வெளிப்படுத்தாமல் இருந்தார். ஓ ஆமா சார், என்ன நடந்துச்சுன்னா நம்மளுக்கு இல்லீகலா டைமண்ட்ஸ் வரும். அப்படி அக்டோபர் மாசம் வந்திருந்தப்போ நைட்டோட நைட்டா ஐடி ரைடு வரப்போகுதுன்னு நியூஸ் வந்துச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப பார்த்து அந்த கன்சைன்மெண்ட் பேக் பண்ணி ரெடியா இருந்துச்சு. அப்போதைக்கு தப்பிக்கிறதுக்காக வந்த டைமண்ட் எல்லாத்தையும், எல்லா குத்து விளக்களையும் பிரிச்சு உள்ள மறைச்சு வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். சேல் பண்ணாம வைக்க சொல்லி இருந்தேன். முட்டா பசங்க சேல் பண்ணிட்டானுங்க சார். ஐடி ரைடு தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. என்னால சேல் பண்ணத கஸ்டமர் கிட்ட இருந்து பேசி வாங்க முடியல. சந்தேகம் வந்துச்சுன்னா மாட்டிப்பேன். அதனால ஒரு திருட்டு கும்பலை ஹயர் பண்ணி யாருக்கும் தெரியாம குத்து விளக்கு மட்டும் திருடிக்கிட்டு வந்து கொடுத்துட்டா பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைச்சேன். ஆனா அவங்க வேற மாதிரி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். எனக்கும் வேற வழி இல்லை. மொத்த டைமண்ட்ஸும் கைக்கு வந்தாகணும். அதனால நானும் அமைதியா இருந்துட்டேன். இதுதான் சார் நடந்துச்சு. சார், இந்த லால் சேட்டு எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிட்டாங்க. எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கோங்க. இந்த கேஸில் என் நேம் வரக்கூடாது. ரெக்கார்ட்ஸ்லையும் என் கடை குத்து விளக்குன்னு வராம இருக்கணும் சார். அதை மட்டும் பார்த்துக்கோங்க சார். அன்பு செல்வன் திகைப்பில் இருந்தார். சில வினாடிகள் கழித்து சுய நினைவுக்கு வந்த பிறகு, அதெல்லாம் பண்ணிடலாம் சார். அந்த பசங்க யாரு, கான்டாக்ட் எப்படி கிடைச்சது? சென்னையில நாகா அப்படின்ற ரவுடி நமக்கு தெரிஞ்சவன் தான். சென்னையில முடிக்க முடியாத பிரச்சனை இருந்தா அவனை வச்சு தான் டீல் பண்ணுவேன். அவன் தான் அந்த பையன் கான்டாக்ட் கொடுத்தான். எந்த பையன்? அவன் பேரு நகுலன்.
ஆமாம் சார், நகுலன் அவன்தான் முதல்ல என்கிட்ட ஃபோனில் பேசணும். அப்புறம் ஒவ்வொரு தடவை கொள்ளை அடித்த அப்புறமும் டைமண்ட்ஸை ஏதாவது ஒரு வழியில் அனுப்பி வைப்பான். சில நேரம் சாப்பாடு ஆர்டரில் வரும், சில நேரம் வீட்டு வாசலில் இருக்கும், சில நேரம் காருக்குள்ளே போட்டுட்டு கால் பண்ணி சொல்லுவான். இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துட்டு போயிடுவான். அதே மாதிரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையும் கட் அண்ட் ரைட்டாக வாங்கிடுவான். இவ்வளவுக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை சார். அன்பு செல்வனுக்கு லால் சொல்லும் ஒவ்வொரு விஷயமும் புல்லரித்தது. சரி, இப்போ நகுலனை எப்படி காண்டாக்ட் பண்ணுவீங்க? நான் காண்டாக்ட்லாம் பண்ண மாட்டேன், அவன் தான் எனக்கு கால் பண்ணுவான். அதுவும் என் நம்பருக்கு பண்ண மாட்டான். என்கிட்ட வேலை செய்கிற பாடி கார்டு, டிரைவர், குக் இவங்க நம்பருக்கு கால் பண்ணி என்கிட்ட கொடுக்க சொல்லுவான். சரி, அப்போ நாகாவோட காண்டாக்ட் கொடுங்க, இல்லைன்னா அவரை வர சொல்லுங்க. சார், உண்மை தெரிஞ்சா என்னை காப்பாற்றுவேன்னு தானே சொன்னீங்க. இப்போ எதுக்கு சார் நாகாவை கேட்குறீங்க? சார், நான் உங்களை தான் காப்பாற்ற முடியும். அந்த திருட்டு பசங்களை பிடிச்சாதான் உங்களை காப்பாற்ற முடியும். அதுக்கு தான். சரி சார், ஆனால் நாகா உயிரோட இல்லை. என்ன சொல்கிறீங்க? உங்கள் ஆளுங்க தான் அவனை கொன்னுட்டாங்க. சார், அந்த பேக்கில் 10 கோடி இருக்கு, இன்னும் 15 கோடி தரேன், பார்த்து பண்ணுங்க சார். அன்பு செல்வன் சிரித்தபடி, பணம் எங்கே இருக்கட்டும், நான் இதை எப்படி எங்கே கொடுக்கணும்னு சொல்கிறேன், அங்கே கொடுங்க, இப்போ நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினார். பெருமூச்சு விட்டபடி இழந்த சிரிப்பை மீண்டும் முகத்தில் வரவழைத்து கொண்டு சிரித்தபடியே இருந்தார் லால் சேட். சத்தியமூர்த்தியால் இதற்கு மேலும் பொறுமையாக இருக்க முடியவில்லை. சார், நீ ஏன் சார் இப்படி? எதிர்பார்க்கவே இல்லை சார். அன்பு செல்வன் சிரித்தபடியே வந்தார். அறைக்கு சென்று அங்கிருந்த லேப்டாப்பை எடுத்தார். தன் சட்டை பட்டனில் பொருத்தப்பட்ட கேமராவை கழட்டினார். அதில் ரெக்கார்டாகியிருந்த ஃபுட்டேஜை லேப்டாப்புக்கு மாற்றி கமிஷனருக்கு அனுப்பினார். இதுவரையில் அன்பு செல்வன் என்ன செய்கிறார் என புரியாமல் பார்த்து கொண்டிருந்தார் சத்தியமூர்த்தி. அன்பு செல்வன் கமிஷனருக்கு கால் செய்து, சார், ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன், சீக்கிரம் பாருங்க என்று சொல்லிவிட்டு கட் செய்தார். 10 நிமிடத்தில் பரபரப்பாக போன் வந்தது. யோ அன்பு, என்னையா பண்ணி வச்சிருக்க? அந்த ஆளு ஸ்கூல் பையன் மாதிரி உக்காந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டேன் சார். சரி சரி, சீக்கிரம் அரெஸ்ட் வாரண்ட் அனுப்பினீங்கன்னா நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துடுவோம். 1/2 மணி நேரத்தில் எல்லாம் ரெடியாக வந்துடும்யா. நான் பேச வேண்டியவங்க கிட்ட பேசிடுறேன் என்று சொல்லிவிட்டு போனை கட் செய்தார் கமிஷனர். என்ன வீடியோ சார்? அன்பு செல்வன் அந்த வீடியோவை அவருக்கு காட்ட, சார், நீங்க பிரில்லியன்ட் சார், ரொம்ப சாரி சார், தப்பா நினைச்சிட்டேன் சார். அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கிளம்புங்க, நாம ஒரு பெரிய முதலையை அரெஸ்ட் பண்ணணும். அன்பு செல்வனும் சத்தியமூர்த்தியும் கம்பீரமான தமிழ்நாட்டு காவல்துறை உடையை அணிந்தனர். மும்பை காவல்துறை உதவியுடன் லால் சேட் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்தனர். லால் சேட் முகம் பேயறைந்தது போல் இருந்தது. அடுத்தது நகுலன்தான். அத்தியாயம் 30. அடுத்த கொள்ளை. பிரபல மும்பை தொழிலதிபரும் ஸ்ரீலால் ஜுவல்லர்ஸ் கடையின் நிறுவனருமான லால் தமிழக காவல்துறையால் மும்பையில் நேற்று இரவு கைது செய்யப்பட்டார். சென்னையை உலுக்கி வரும் கோஸ்ட் கேங்கின் அட்டூழியங்களுக்கு காரணம் இவர்தான் என கூறப்படுகிறது. மறுநாள் காலை சென்னை உட்பட இந்தியா முழுவதும் ஒளிபரப்பப்பட்டது லால் கைதாகும் வீடியோ. பொதுமக்களும் நெட்டிசன்களும் அவரை திட்டியும் இந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும், அந்த மாதிரி தண்டனை கொடுக்க வேண்டும் என பதிவு போட்டபடி இருந்தனர். விசாரணையில் லால் சேட் வாய் திறக்கவே இல்லை. அவருக்காக ஆஜராக உச்சநீதிமன்றத்தின் முக்கிய வழக்கறிஞர்கள் சென்னை வந்தனர். வழக்கும் அது தொடர்பான விசாரணைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அன்பு செல்வனை பொறுத்தவரையில் இந்த கைதின் பிறகு கோஸ்ட் கேங் பொறுமை இழந்து வெளியே வருவார்கள் என காத்திருந்தார். அது மட்டுமின்றி லால் மூலம் அவர்களுக்கு செல்லும் பணமும் தொடுக்கப்பட்டது. முதலாளி கைதாகிவிட்ட பின்னும் கோஸ்ட் கேங் தொடர்ந்து கொள்ளையடிக்கும் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் நகுலன் அடுத்த கட்டத்துக்கு சென்றான். இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. சார், ஒரு வழியா பெரிய மீனை பிடிச்சாச்சு, இனி அவனுங்க ஆட்டம் அடங்கிரும்ல? இல்ல சார், நகுலன் ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இனிமேதான் அவன் அடங்க மாட்டான்.
அடங்கலனா பிடிச்சி அடக்குவோம் சார். சத்யமூர்த்தி சார், நகுலன் போட்டோவை மீடியாவுக்கு கொடுத்து கோஸ்ட் கேங் லீடர் இவன் தான், இவனை எங்க பார்த்தாலும் போலீஸுக்கு உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு நியூஸ், ரேடியோ, பிரிண்ட்னு எல்லாத்துலயும் வரணும் பண்ண சொல்லிடுங்க. ஓகே சார். அன்பு செல்வன் கமிஷனருக்கு கால் செய்தார். சொல்லுங்க அன்பு சார், 6 குத்து விளக்கு இன்னும் வெளியில இருக்கு. அதுக்கு ஸ்ட்ராங் ப்ரொடெக்ஷன் வேணும். இன்னைக்கு நைட் கண்டிப்பா வருமானுங்கன்னு தோணிக்கிட்டே இருக்கு சார். சரியா, என்ன ரிசோர்ஸ் வேணுமோ யூஸ் பண்ணிக்கோ, நான் ஆர்டரை பாஸ் பண்ண சொல்லிடுறேன். ஓகே சார். அப்புறம் திடுதிடுவென ஓடி வந்தார் சத்யமூர்த்தி. சார் சார் இங்க பாருங்க, இந்த நியூஸ பாருங்க. அன்பு செல்வன் கமிஷனரிடம் பேசிக்கொண்டே அந்த போனை பார்க்க அதிர்ச்சியில் அப்படியே போனை கட் செய்தார். அந்த செய்தியில் இருந்தது நகுலன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த நேரத்துக்கு உங்க எல்லாருக்கும் தகவல் கிடைச்சிருக்கணும். பட் நம்ம போலீஸ் எப்பவும் ஸ்லோ தானே, அதான் எதுக்கு உங்க டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன்னு நானே வந்துட்டேன். நான் தான் கோஸ்ட் கேங்கோட லீடர். என்னதான் மொத்த போலீஸும் தேடிக்கிட்டு இருக்கு. ஒரு தடவை அரெஸ்ட் பண்ணி நான் ரொம்ப அப்பாவின்னு உங்க கோர்ட் என்னை ரிலீஸும் பண்ணியிருக்காங்க என்று சொல்லிவிட்டு சத்தமாக சிரித்தான். அது ஒரு செல்ஃபி வீடியோ. பரங்கிமலை தேவாலயத்தில் நின்றபடி இந்த வீடியோ எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்துட்டு குடுகுடுன்னு இங்க ஓடி வராதீங்க. நாங்க இங்க இருக்க மாட்டோம். உங்களுக்கு ஓடி உடம்ப குறைக்கிறதுக்கு நான் வேற வேலை வச்சிருக்கேன். என்னன்னு பாக்குறீங்களா? சிறிது இடைவேளை விட்டு விட்டு சென்னையில 3 இடத்துல பாம் வச்சிருக்கேன். அதுவும் மக்கள் நடமாட்டம் அதிகமான இடத்துல. அன்பு செல்வனுக்கு உடம்பெல்லாம் அதிர்ந்தது. அவர் நினைத்ததை விட பல மடங்கு வீரியமாக நகுலன் நாச வேலைகளை செய்து வருகிறான். நீங்க என்ன முக்குனாலும் உங்களால கண்டுபிடிச்சு மக்களை காப்பாற்ற முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே க்ளூ கொடுக்கிறேன். ட்ரையாங்கிள் ஷேப்ல 3 இடத்தை செலக்ட் பண்ணி நல்ல பாமா வச்சிருக்கேன். வெடிச்சா என்ன ஒரு 10,000 பேர் கிட்டத்தட்ட செத்து போவாங்க. ஏதோ மக்கள் மேல இருக்கிற அக்கறையில சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். அன்பு செல்வன் கேக்குதா? ஒரு நகை கடைக்காரனை அரெஸ்ட் பண்ணிட்டா நீ என்ன பிடிச்சிருவியா? உன்னால ஒரு முடிய கூட புடுங்க முடியாது. சீக்கிரமா மீட் பண்ணுவான். பப்பாய். வீடியோ முடிந்தது. அன்பு செல்வனுக்கும் சத்தியமூர்த்திக்கும் என்ன செய்வது, எங்கு போவது என்று ஒன்றுமே புரியவில்லை. செய்தியை பார்த்த எல்லா மக்களும் வீட்டிற்கு ஓட ஆரம்பித்தனர். டிராபிக் ஆனது. மொத்த சென்னையும் ஸ்தம்பித்து உயிர் பயத்தில் நடுங்கியது. சைரன் போட்டுக்கொண்டு தீயணைப்பு வண்டிகளும் பாம் ஸ்குவாடும் காவல் வாகனங்களும் இங்கும் அங்கும் அலைந்து தெரிந்தன. மக்கள் கூடும் இடங்களில் இருக்கும் வணிக நிறுவனங்கள் என்ன செய்வது என தெரியாமல் விழி பிதுங்கினர். கோடீஸ்வரர்களாக இருப்பவர்கள் எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு காரில் ஏறி ஓட, சிறு குறு தொழில் செய்பவர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து விடுவோம் என்ற பயத்தில் அங்கிருந்து ஓடவும் முடியாமல் இருக்கவும் முடியாமல் அவதிப்பட்டனர். நகைக்கடை, செல்போன் கடை போன்ற கடைகளில் இருக்கும் எல்லாவற்றையும் பேக் செய்து முதலாளி வீட்டிற்கு அனுப்பிவிட்டுத்தான் வேலை பார்ப்பவர்கள் கிளம்ப வேண்டும் என்ற கட்டளை இருந்தது. மொத்த சென்னைக்கும் உயிர் பயம் தொற்றிக்கொண்டது. எந்த 3 இடங்களில் பாம் வைத்திருக்க கூடும் என மொத்த காவல்துறை தலைமையும் தலையை பீத்துக் கொண்டது. அன்பு செல்வனும் அதில் இருந்தார். என்னையா இவனுங்க பாம் லெவலுக்கு போயிருக்கானுங்க. 3 இடம்ன்றானுங்க, முக்கோணம்னு சொல்றானுங்க. என்னதான் நடக்குது? யோ அன்பு, அந்த நாய்ங்க எங்க தான் இருக்கு? அந்த சேட்டை அடிச்சு உண்மையை வரவையா? சார், சேட்டுக்கே அவனுங்க எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவரை விசாரிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. அவன் முக்கோணம்னு சொன்னது முக்கோணம் ஷேப்ல 3 இடத்தையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறத தான் சொல்றான். அப்படின்னா நாம ஒரு இடத்தை பாயிண்ட் பண்ணி அங்கிருந்து மிச்சம் 2 இடத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். உடனே ரகுவரன், அங்க பாம் இருக்கா இல்லையான்னு எப்படி சார் தெரியும்? அடுத்து அன்பு செல்வன், ஒரு பிளேஸை மட்டும் பிக்ஸ் பண்ண முடியாது சார். இப்ப டி நகர்னு வச்சா அதுக்கு முக்கோணத்துல கனெக்ட் ஆகுற 2 முக்கியமான பிளேஸ், கோயம்பேடுன்னு வச்சா அதுக்கு கனெக்ட் ஆகுற 2 பிளேஸ், இப்படித்தான் பிரிச்சு நாம தேட முடியும் சார். லெட்ஸ் டூ இட். எல்லா பிளேஸையும் தேடுங்க சீக்கிரம். மீட்டிங் நடந்து கொண்டிருக்கும் போதே மாயா அன்பு செல்வனுக்கு கால் செய்து கொண்டே இருந்தாள். மீட்டிங் முடிந்து வெளியே வந்ததும் அன்பு செல்வன் மாயாவுக்கு கால் செய்தார். மாயா, என்ன விஷயம்? எதுக்கு போன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க? சார், ஒரு விஷயம் தோணுச்சு. அவன் பாம்னு சொல்லி உங்களை டைவர்ட் பண்ணிட்டு 6 குத்து வலைக்கையும் திருடிட்டு போக பிளான் பண்ணிருக்கானுங்கன்னு தோணுது. போனா போகட்டும், போனை வைங்க என்று கத்திவிட்டு போனை வைத்தார். மாயாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. அமைதியாக இருந்து விட்டார்.
கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் தொடங்கி டிநகர், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, கிண்டி, மெரினா உள்ளிட்ட முக்கிய கடற்கரைகள், தியேட்டர், ஷாப்பிங் மால்கள் என எல்லா இடங்களிலும் சோதனை தீவிரமாக நடந்தது. சென்னையின் ஒரு மூலையில் இருந்து இன்னொரு மூலைக்கு பதறி பறந்தது காவல்துறை. துணை ராணுவப்படை உதவிக்கு கிளம்பியிருந்தது. ஒருவேளை வெடிகுண்டு வெடித்தால் அந்த அசாதாரண சூழ்நிலையை கட்டுப்படுத்தவும் மக்களுக்கு உதவவும் அவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். சத்தியமூர்த்தி மக்களை அப்புறப்படுத்துவதில் மும்முரமாக இருந்தார். அன்பு செல்வனுக்கு ஒரு கால் வந்தது. கால் செய்தது நகுலன். என்ன அன்பு செல்வன் சார், உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கீங்க போல இருக்கே. டேய், ரொம்ப தப்பு பண்றீங்க. பொதுமக்களை விற்று ஒழுங்கா பாம் எங்க இருக்குன்னு சொல்லு. அட அக்கறை. அது இருக்கட்டும், இப்ப நான் 6 குத்து விளக்கையும் எடுத்துட்டு போக போறேன். உன்னால முடிஞ்சா பிடிச்சிக்கோ. அதை சொல்லதான் கூப்பிட்டேன். வச்சிடறேன்டா அன்பு. போனை கட் செய்தார் அன்பு செல்வன். போனை தூக்கி போட்டுவிட்டு என கத்தி தன் ஆத்திரத்தை காட்டினார். அவருக்கு மீண்டும் போன் வந்தது. காவலர், சார், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல பாம் கண்டுபிடிச்சிருக்காங்க சார், சீக்கிரம் வாங்க. அன்பு செல்வன் தாம்பரத்தில் தான் இருந்தார். உடனடியாக அந்த இடத்திற்கு விரைய பேருந்து நிலையத்திற்கு வெளியே பாம் ஸ்குவாட் சூழ்ந்திருக்க திக் திக் என அடித்துக் கொண்டது. அது ஒரு உருண்டை வடிவில் முழுக்க வயர்களால் சுற்றப்பட்டிருந்தது. பாம் ஸ்குவாட் குழம்பி தடுமாறி நிற்க எப்படியும் அது வெடிக்கத்தான் போகிறது என புரிந்தது அன்பு செல்வனுக்கு. அங்கிருந்த காவலர்கள் பாம் ஸ்குவாட் உள்ளிட்ட அனைவரையும் அந்த இடத்தில் இருந்து அப்புறப்படுத்த எல்லோரும் தூரத்தில் இருந்து பாம்பை பார்த்து கொண்டிருந்தார்கள். திடீரென உள்ளிருந்து ஒரு வெளிச்சம் வந்தது. அடுத்த 2 நொடிகளில் என ஊசிவெடி சத்தத்தில் அந்த உருண்டை வெடித்து புகையாக பரவியது. அங்கிருந்த அனைவருக்குமே இது டம்மி பாம்பு என்ற நிம்மதியும் எரிச்சலும் வந்தது. அன்பு செல்வன் கூட மாயா சொன்னது போல் திசை திருப்பத்தான் நகுலன் இப்படி செய்திருக்கிறான் என நினைத்தார். எல்லோரும் உடலை தளர்த்தி நிதானமடைய தனியார் பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் இடத்தில் இருந்த 3 பேருந்துகள் அடுத்தடுத்து வெடித்து மேலே பறந்து கீழே விழுந்தன. மக்களை கொல்வதற்காக அந்த பாம் வைக்கப்படவில்லை. காவல்துறையை எச்சரிப்பதற்காகவும் மக்களை அச்சுறுத்துவதற்காகவும் தான் அந்த பாம் வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் எதிர்பார்த்தது நடந்தது. பொறுமை இழந்த காவல்துறை தனது எல்லா அதிகாரிகளையும் உயர் அதிகாரிகளின் அனுபவங்களையும் கோஸ்ட் கேங்கை பிடிப்பதற்காக களத்தில் இறக்கிவிட்டது. எல்லோருக்கும் முன்னிலையில் அன்பு செல்வன் கொலை வெறியுடன் நின்றார். மொத்த தமிழக காவல்துறை வாசஸ் நகுலன். என்ன நடக்கப் போகிறது?